ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம ஒரு புது தாய் டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாவோட நேம் வாணிடா. பதிவிரதா ஷேடோ ஆஃப் லவ் டிராமா பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த டிராமாவும் பிடிக்கும். இந்த ஸ்டோரியும் கருப்பு வெள்ளை காலத்துல வர மாதிரி தான் இருக்கும், 1960s டைம்ல. இந்த டிராமால ஹீரோட பேரு பிரஜெக். அவன் ஒரு ஆர்மி ஆபீசர், மேஜர். பணக்கார குடும்பம் இல்லைனாலும் பேர் சொல்ற அளவுக்கு நல்ல பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க குடும்பத்துக்குன்னே அந்த ஊர்ல ஒரு நல்ல பேரு மரியாதை எல்லாம் இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர பணக்காரி. அவ பேர் வாணிடா, பயங்கர சுட்டி. ஆனா அவங்க அப்பாவோட பேரு ஊரு ஃபுல்லா நாரி கிடக்கு. ஏன்னா அவரு வட்டிக்கு பணம் விடுறவரு. அதுலயும் பணம் வசூலிக்கிறதுல ரொம்பவுமே கரார் காட்டுவாரு. பணம் குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அவருக்கு ரிட்டர்ன் ஆகலைன்னா கடன் வாங்கும் போது அவங்க அடமானத்துக்கு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி உடனே இவர் பேருக்கு மாத்திக்குவாரு. வில்ல மாதிரி கேரக்டர் கிடையாது, இருந்தாலும் இவர்கிட்ட கடனை வாங்கிட்டு அந்த ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் அல்லாடும் போது அவரை நல்லா சபிச்சு விடுறாங்க. அதனாலயே அவங்க அப்பாக்கு ஊருக்குள்ள நல்ல பேர் எல்லாம் கிடையாது. பட் அவரோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் சிறந்த அப்பானா அவரை தான் சொல்லலாம். அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஹீரோயின் பிறந்ததுமே இறந்துடுறாங்க. அப்புறமா ஹீரோயினை நல்லா செல்லம் கொடுத்து சூப்பரா வளர்த்திக்கிட்டு இருக்காரு. இப்படி சம்பந்தமே இல்லாத ரெண்டு குடும்பத்துக்குள்ள எப்படி சம்பந்தம் ஏற்பட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமாக போகுது, அவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு சொல்றத இந்த டிராமாவோட கான்செப்ட். இந்த இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். நம்ம டிராமாக்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹார்ஸ் ரைட் காம்படிஷன் காட்டுறாங்க. ஹார்ஸ் கிளப்ல இருந்து வருஷம் வருஷம் இந்த ஹார்ஸ் ரைட் காம்படிஷன் நடக்குது. பொதுவா எல்லா வருஷமே நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பான். அதே மாதிரி இந்த வருஷமும் அவனே ஜெயிச்சிடறான். வின் பண்ணது கையில ஒரு வெண்கல கிண்ணிய கொடுக்கவும் அதை கொண்டு வந்து அவன் டேட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு மே கிட்ட குடுக்கறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்குது. அந்த காரை வேலைக்காரி தொடச்சு விட்டுட்டு இருக்க ஹீரோயின் வேலைக்காரி மேல கள்ள தூக்கி போட, யாட்டா தீய மேல கள்ள தூக்கி போடுறன்னு வேலைக்காரி அந்த பக்கமா நகர்ந்தது. ஹீரோயின் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. இந்த கார் வாங்கினதுல இருந்து இதை ஓட்டி பழகணும்னு ஹீரோயினுக்கு ஆசை. ஆனா அவங்க அப்பா விடுறது இல்ல. எங்க பொண்ணு ஆர்வ கோளாறுல காரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாளுங்கிற பயத்துல. அதனால ஸ்ட்ரிக்டா வேலைக்காரங்க சொல்லி வச்சிருப்பாங்க, வாணிடா கிட்ட காரை கொடுத்துறாதீங்கன்னு. இன்னைக்கு வேலைக்காரி ஏமாத்திட்டு ஹீரோயின் கார் எடுத்துட்டு அவ ஃப்ரெண்ட்ஸுகளையும் கூப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. கூட இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும், ஏன் வாணி நீ இதுக்கு முன்னாடி நாங்க கார் ஓட்டி பார்த்ததே இல்லையே, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? காரை இது வரைக்கும் நான் ஓட்டி பார்த்தது இல்ல, ஆனா எங்க அப்பா ஓட்டி நிறைய முறை பாத்திருக்கேன், எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு இவ வேணும்னே காரை ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிக்கிறா. என்னவா நீ நல்லா ஓட்ட தெரியும்னு சொன்ன, இன்னைக்கு எங்கேயும் மோதிடுவியன்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணும்னே ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் பயம் கொடுத்துருக்கா. காரை வளைச்சு ஓட்ட அவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கும். சரி பயப்படாதீங்க ஸ்பீடை கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு இவ பிரேக்கப் போடலான்னு பார்த்தா அந்த சமயம் பார்த்து கார்ல இருந்து ஒரு பாக்ஸ் பிரேக் கடியில போய் விழுந்துருது. அதனால இவ பிரேக்க பிரஸ் பண்ண பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோயின் அச்சோ பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி கத்த, இடையில ஒரு சைக்கிள் காரன் வருவான். அவன் எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். கொஞ்ச நேரத்துல இடையில ஹீரோவோட காரும் வருது. ஹீரோயின் டங்குன்னு போய் ஹீரோவோட காரை மோதிடுறான். ஹீரோவும் காரை நிப்பாட்டிட்டு நியாயம் கேட்கலான்னு இறங்கி வந்தா காரையும் இடிச்சிட்டு ஹீரோயின் தடவட்டா, இப்படிதான் ரோட்ல காரை ஓட்டிட்டு வருவீங்களா, அதை எங்க கார் வருதுன்னு நீங்க அங்கிருந்தே பாத்திருப்பீங்களா, நகர்ந்து போக வேண்டியதானு அவனை மிரட்டவும், இதை நான்லாம் கேட்டிருக்கணும், உன் காரு தான் வந்து என் கார்ல மோதி இருக்கு, உனக்கு முன்ன பின்ன ரோட்ல கார் ஓட்டி பழக்கம் இருக்கா? ஹலோ, எங்களுக்கு எல்லாம் கார் ஓட்டி பழக்கம் இருக்கு, நான் நல்லா தான் ஓட்டிட்டு வந்தேன். அதுவும் உங்க காரை இடிக்க கூடாதுன்னு கரெக்டா பிரேக் போட்டதுனாலதான் உங்க கார்ல எந்த டேமேஜும் ஆகல. அதுக்கு நீங்க ஆக்சுவலா எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறா. ஆனா பாருங்க, நீங்க சைட்ல கவனிக்காம வந்ததுனால உங்க கார்னாலதான் என் கார்ல ஸ்கிராச் ஆயிருக்குங்கிறா. இதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறீங்க? ஓஹோ, இது நல்ல கதையா தான் இருக்கு. இவ்வளவு பேச விட்டு ஆட்டத்துக்கு மாட்டுல போடுவா, மாட்டத்துக்கு ஆட்டுல போடுவா. சரிமா, என் கார்ல தான் எந்த ஸ்கிராச்சும் ஆகல, அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் காரை எடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் காரை ஸ்டார்ட் பண்ணுவானா, பின்னாடி இந்த பம்பர் கீழே விழுந்துருது. ஹீரோனை திரும்பவும் இறங்கி வந்து என்ன விழுந்துச்சு அப்படின்னு பாப்பானா, பாவி இடிக்கலன்னு சொல்லி கார்ல இருந்து ஒரு கம்பியவே கழட்டி விட்டுட்டே, இவ்வளவு வாய் பேசுனியே, இப்ப இதை எப்படி சரி பண்ண போறேன்? நான் எப்படி சரி பண்ண முடியும்? நீங்க ஒர்க் ஷாப்ல போய் கொடுங்க, அவங்களே சரி பண்ணிடுவாங்க. ஹலோ, அது எங்களுக்கும் தெரியும், என் காரை இப்படி டேமேஜ் பண்ணி விட்டதுக்கு மன்னிப்பு கேளுங்கிறான். மன்னிப்பா? அதெல்லாம் கேட்க முடியாதுன்ட்டு இவ பர்ஸ் எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுத்து, மன்னிப்பு கேட்டா என்ன கார் சரியாயிடுமா? காசு கொடுத்தாதான் கார் சரியாகும், இந்தாங்க காசு, மன்னிப்பை விட காசுக்கு தான் வேல்யூ அதிகம்னு இவ கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோ என்ன சொல்ல வரான்னு கூட கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அதையும் மிஞ்சி இவளோட தெனாவட்டையும் திமிரையும் பார்க்கும்போது ஹீரோக்கு இவகிட்ட பேசணும் கூட விருப்பம் இல்ல. அதனால அவன் சைலண்டா இவ பண்ற அடாவடித்தனத்தை மட்டும் நோட் பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அந்த ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலா அவங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட் தான். ஹீரோயின் இத்தனால வெளியூர்ல தான் தங்கி படிச்சுட்டு இருந்திருப்பா. இப்ப அந்த ரீசென்ட் டைம்ல சியாங்ரைக்கு வந்திருக்கா. சோ ரெஸ்டாரண்ட்ல இவ்வளவு பார்க்கவும் எல்லாருக்கும் யாடா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன்ட்ரோ வாங்கிக்கிறதுக்காக. அந்த யங்ஸ்டர் குரூப்லயே ஒருத்தன் வாலண்டியரா முன்னாடி வந்து, என் பேரு மோன், நான் ஆர்மில ஒர்க் பண்றேன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, உங்க பேர் என்ன கேட்க ஹீரோயின் என் பேர் வாணிடா, ஏன்னா எல்லாரும் வாணின்னு கூப்பிடுவாங்க. ஆக உங்களை மாதிரியே உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு, நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து புதுசா வர மாதிரி இருக்கு, வாங்க நான் வேணா உங்களுக்கு வழி காட்டுறேன், இங்க என்னென்ன டிஷ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி தரேன்னு விட்டு போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்பா ஒருத்தங்கிட்ட, என்ன கடனை குடுக்குறியா இல்ல கிராமத்துல இருக்கிற உன் நிலத்தை என் பேருக்கு மாத்தி தரையான்னு பேரன் பேசிட்டு இருக்காரு. அவனும் டைம் கேட்டு பாக்குறான். இவரும் சரி இன்னும் ஒரு 1 month டைம் தரேன், அதுக்குன்னு உன்னால கடனை கொடுக்க முடிஞ்சா குடு, இல்லைன்னா அந்த லேண்ட் என் பேர்ல இருக்குன்னு மிரட்டிட்டு இப்படி வருவாரா. வாணி நீ எங்கம்மா இங்கன்னு கேட்க, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ
அவர் கையை பிடிச்சு நிக்கவும், என்னது இது உங்க பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறானுங்க. முக்கியமா ஹீரோயின் கிட்ட இப்ப இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தான்ல அந்த மோன் தான் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன மேஜர் மோன், எப்போ என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க போறீங்க? அதுலயும் இன்னைக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் வந்திருக்கீங்கன்னா என்ன கடனை திருப்பி கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கீங்களா? இல்ல சார், பணம் எல்லாம் என் கையில இல்ல, மாச கடைசி ஆகி போச்சு, அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன். இது உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு சார். இவ்வளவு அழகான பொண்ணு உங்களுக்கு இருக்கா? ஆமாப்பா, பார்த்தா அப்படி தெரியல, ஆனா அந்த அழகான பொண்ணு என் பொண்ணுதான். முதல்ல நீ கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பொண்ணு விவரத்துல தெரிஞ்சுக்கோன்னு அவனுக்கு நோஸ் கட் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டு வாணிக்கிட்ட, வாணி இங்க பாருமா, இவங்க எல்லாம் கடன்கார பையனுங்க, இவனுங்க பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இவனுங்க பத்தியும் எனக்கு தான் தெரியும், இவனுங்க எல்லாம் உன்னை ஏமாத்த பாப்பானுங்க, நீ நம்பிடாத, அப்பா உனக்கு இருக்கலே பெஸ்டான மாப்பிளைய கூட்டிட்டு வந்தா கல்யாணம் பண்ணி வைப்பேன், புரிஞ்சுதான்னு கேட்க, உங்க இஷ்டம்ப்பா, நீங்க யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடு, அப்பாக்கு வீட்டுல ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்ததும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு, நம்ம வாணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். சூப்பர் சார், நல்ல விஷயம். வாணிக்கும் 22 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ற கரெக்டான வயசு தான். வாணிக்கு பிடிச்ச பையன் ஏதாச்சும் இருக்காங்க? இல்ல, என்னோட வாணிக்கு நான் தான் மாப்பிள்ள தேட போறேன் சார். அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் கஷ்டம்? என் பொண்ணு அழகில்லையா, அறிவில்லையா, இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு என் பொண்ணு தான், அழகுல தேவதைகளே என் பொண்ணு கிட்ட தான் கடன் வாங்கணும். அதெல்லாம் உண்மைதான் சார். வாணிடா நல்ல பொண்ணுதான், ஆனா மேரேஜ் ப்ரொஃபைல்ல வாணிடாவோட அப்பா நீங்க தான் அப்படின்னு வரும்போது இந்த ஊருன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு 4-5 ஊர்ல இருந்து உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கிறதே கஷ்டம். அப்ப என் தொழில் தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு தடையா இருக்குங்கிற. உண்மைதான் சாருங்க, ஆனா இந்த தொழில் மூலமாவே என் பொண்ணுக்கு இந்த ஊர்லயே நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடுறேன். எப்படி சாருங்க? ஒரு ஃபைல் எடுத்து வச்சுட்டு, இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளா வேண்டாலும் இருந்துக்கலாம், அவனுங்க எல்லாருமே என்கிட்ட கடன் வாங்கி எப்படியும் இந்த கணக்கு நோட்ல வந்திருக்கணும், இந்த லிஸ்ட்ல இருந்து என் பொண்ணுக்கு ஏத்த ஒரு மாப்பிள்ளைய தேடுறேன்னு இவரு சர்ச் பண்ணி ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவையும் ஹீரோட தம்பியும் காட்டுறாங்க. ஹீரோட தம்பி பேரு லேக், அவனும் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேரு ராணி. ஹீரோட தம்பி அவங்க லவர்ஸ்னு எல்லாருமே டென்னிஸ் விளையாடுறதுக்காக போயிருப்பாங்க. விளையாடி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடலான்னு போவாங்களா, அங்க நம்ம ஹீரோட அப்பா வந்து நின்னுறாரு. வரிசையா ரெஸ்டாரண்ட்டுக்கு போற எல்லாரையும் விட்டுட்டு லேக்க மட்டும் கை காட்டி, தம்பி வாப்பா உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும்னு கூப்பிட்டு வச்சு, என்கிட்ட வாங்கின கடன் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அதுக்கு எப்ப வட்டி கட்ட போற, எப்ப முதல் தான் கொடுக்க போற? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க அண்ணன் முன்னாடி மட்டும் இந்த வட்டி கடனை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசிடாதீங்க, அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னா நீயும் உங்க அண்ணன் மாதிரி நேர்மையான வழியில வாழ்ந்திருக்கணும். என்கிட்ட வந்து இது கடன் வாங்கின, நான் என்ன அவ்வளோ கடனா வாங்கிட்டேன்? தம்பி நீ வாங்கினது என்னமோ கொஞ்சம் கடன் தான், ஆனா கடன் வாங்கினதுக்கு அப்புறமா நீ வட்டின்னு 30 மாசமா கட்டவே இல்ல, அதனால வட்டி குட்டி போட்டு முட்டை குஞ்சு பொறிச்சுன்னு நீ இன்னைக்கு வாங்கின கடனுக்கு 2 மடங்கால கடன் ஆகி போச்சு. ப்ளீஸ் இப்ப தான் எங்க அண்ணன் தயவுல ஆர்மியில வேலைக்கு சேர்ந்திருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு இந்த கடனை பத்தி எங்க வீட்டுல வந்தோ இல்ல பொது இடத்துலயோ பேசிடாதீங்க, அது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப அவமானங்கிறான். இந்த லேக் வந்துட்டு இப்பதான் ஆர்மில அவங்க அண்ணன் சிபாரிசுல ஜாயின் பண்ணி இருந்திருப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசினஸ் பண்றங்கிற பேர்ல வீட்டுல காசு வாங்கி செலவு பண்ணி பிசினஸ்ல நஷ்டமாயிருப்பான். அது போக வீட்டுக்கே தெரியாம இவர்கிட்ட கடனும் வாங்கி இருந்திருப்பான். அந்த கடனை தான் இப்ப ஹீரோட அப்பா திருப்பி வந்து கேக்குறாரு. சரி விடு, இப்போதைக்கு உன்னால கடனை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிற, நான் வீட்டுக்கும் வந்து கடனை வசூலிக்க கூடாதுங்கிற, உனக்காக நான் ஒரு குட் நியூஸும் பேட் நியூஸும் கொண்டு வந்திருக்கேன். எதை நீ ஃபர்ஸ்ட் கேக்குற? பேட் நியூஸே ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. நீ எனக்கு வட்டியும் கொடுக்க வேண்டாம், கடனையும் திருப்பி தர வேண்டாம். இது ஆக்சுவலா குட் நியூஸே தம்பி. இது உனக்கு குட் நியூஸா இருக்கலாம், ஆனா எனக்கு பேட் நியூஸ் தானே. உன்னோட குட் நியூஸ் நீ தெரிஞ்சுக்கிறியா? சரி சொல்லி தொலைங்க. அப்படி நான் உன் கடனை தள்ளுபடி பண்ணணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க பொண்ணு நான் இதுக்கு கல்யாணம் பண்ணணும். அதான்ப்பா குட் நியூஸ். நல்லது நடந்துச்சுன்னா அது ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சீக்கிரமே நீ ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லு. உங்க வீட்டுல கடனை தானே வந்து திருப்பி கேட்க கூடாதுன்னு சொன்ன, வந்து நான் சம்பந்தம் பேசிக்கிறேங்கிறாரு. யோ உனக்கு எதுவும் மரம் கண்டு போயிருச்சா? நான் பணத்தினால திருப்பி கொடுத்துறேன், உன் பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு லேக்கு தப்பிச்சா போதுன்னு ஹீரோட அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். ஆனா அவரு நக்கலா நையாண்டியா பேசினாலும் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு. லேக்கு தான் அவரோட மருமகன் பிக்ஸ் ஆயிட்டாரு. அது போக அந்த குடும்பத்துக்கும் இவரோட ஃபேமிலிக்கும் ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி கூட இருக்கு. அது பின்னாடி போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிருப்பாங்களா ஹீரோ, மே, ராணி எல்லாம் எங்க லேக்க மட்டும் காணுன்னு தேடிட்டு இருப்பாங்களா. ஹீரோ தான் வந்துட்டு சரி ஏதாச்சும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி இருந்திருப்பான், அதனால அவங்கள பார்த்து பேசுறதுக்காக போயிருப்பான். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே கொஞ்ச நேரத்துல மோனும் வந்துடுறான். இந்த மோனு ஆர்மி ஆபீசர் தானே, ஆக்சுவலி இவன் ஹீரோட ஃப்ரெண்டு தான். இருக்குல்லையே அந்த ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப பாப்புலர்னு தெரியல, எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்ததான் நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துடுறா. ஏன்னா அவ இப்ப தானே படிச்சு முடிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கா, இங்க உள்ள ஃபேமஸான இடத்தெல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. சோ அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க நுழையவும் மோனு அதை பார்த்துட்டு, வாணி நீயா? நான் நினைச்சிட்டே இந்த என்னடா காலையில இருந்து இடத்துக்கு ரொம்ப துடிச்சிட்டே இருக்கேன், நம்மளுக்கு பிடிச்ச யாரையோ பார்க்க போறோம்னு, கடைசியில் நீயே வந்துட்ட, என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தியா? அன்னைக்கே உங்ககிட்ட உங்க அப்பா பார்த்ததுனால சரியா பேச முடியாம போயிடுச்சு, வா வா இன்னைக்கு நானே உனக்கு இங்க பிடிச்ச டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி உன்னை சாப்பிட வச்சு அனுப்புறமா. ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல அவளையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வந்து டேபிள்ல உட்கார வச்சிடறான். ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி ஓசியில தானே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கலையே காஸ்ட்லியான டிஷ் எல்லாம்
எல்லாம் ஆர்டர் பண்ண சொல்லி ஹீரோயினை கம்பல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இந்த வாணி மட்டும் தனியா வந்திருக்க கூடாதுன்னு மூணுக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் வயசு பொண்ணுங்களை எல்லாம் சாப்பிடறதுக்கு உட்கார வச்சுட்டு காசு இல்லைன்னு சொன்னா அவமானமா இருக்குமேனு, சரி நீங்க என்னென்ன டிஷ் வேணும்னு மெனு கார்டை பாத்துட்டு இருங்க, நான் இப்ப 5 நிமிஷத்துல வந்துறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து நின்னுட்டு பர்ஸ் ஓபன் பண்ணி காசை எண்ணி பாத்துட்டே இருப்பான். மூணு தேவையில்லாம வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டியாட்டு இருக்கே, எவனாச்சும் கடன் கொடுக்க வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அப்பா வந்துருவான். டே மச்சான், நீயும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வந்தியா? கடவுளா 10 ஒண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்காரு, கை மாத்தா ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போடாங்க. என்னடா மோன் உனக்கு பிரச்சனை? என்ன பார்க்கும் போதெல்லாம் என்கிட்ட கடன் கேட்கிற, நண்பனாவே கடன் கேட்கணும்னு ஏதாச்சும் கட்டாயம் இருக்கா? சரி, இப்ப எதுக்கு உனக்கு அவசரமா பணம்? நியாயமான காரணமா இருந்தா நான் பணம் தரேங்கிறான். ஆமாடா, நியாயமான காரணம் தான்டா. உன் நண்பனோட மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது, அதுவும் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா. இன்னைக்கு அந்த பொண்ணு திரும்பவும் பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த பொண்ணு சாப்பிடறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியாம யாடா அந்த பொண்ணு? மச்சான், இந்த ஊர்ல அந்த பொண்ணு யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா. அப்படி ஒரு பொண்ணை நம்ம பார்த்திருக்கவும் மாட்டோம். அழகான முகம், படப்படன் பட்டாம்பூச்சி துடிக்கிற மாதிரி கண்கள். அவ மட்டும் சிரிச்சான்னு வச்சுக்கோ, ஏன் என்கிட்ட அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த சியாங்கிரையவே அவ பேருக்கு எழுதி வச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு தேவதடா. என்னடா பொண்ணு யாருன்னு கேட்டா புதுசு புதுசா கதை விட்டிட்டு இருக்க. எல்லாம் நம்ம வட்டி கடைக்கார பொண்ணு தான்டா. வட்டி கடைக்காரனா அதான் கந்து வெட்டி டாவோட பொண்ணு. என்னதான் அந்த ஆளோட பொண்ணா? அந்த ஆளை பத்தி ஏற்கனவே மக்கள் தப்பு தப்பா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்மளா ஆர்மி ஆபீசரு, அந்த குடும்பத்துல போய் ஒரு பொண்ணு நீ செலக்ட் பண்ணி லவ் பண்ணினா அது நம்மளோட பிரஸ்டீஜ் கேவலமா இருக்காது? டே, நீ அந்த ஆளை வச்சு அந்த பொண்ணை எடை போடக்கூடாது. இந்த பொண்ணு ரொம்பவுமே நல்ல பொண்ணு. இருந்தாலும் இது ரொம்ப எனக்கு சரின்னு தோணல. நீ இந்த வேலையெல்லாம் விட்டுரு, அப்புறம் நம்மளுக்கு நம்ம வேலையில இது பிளாக் மார்க் ஆகி போயிடும். நீ வேறடா, அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணாதான் வேலையில எனக்கு பிளாக் மார்க்கே வராது. நான் வேற தெரியாதனமா அந்த ஆள்கிட்ட கடனை வாங்கிட்டேன், அதை இப்ப திருப்பி கொடுக்க முடியல. எப்படியோ இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்க, அவர் கடனை தள்ளுபடி பண்ணிடுவார்ல. அதுக்காக தான் இந்த பொண்ணை பிக்கப் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, பணத்தை கொடுங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே என்னடா ரொம்ப நேரமாச்சு, நம்மள ஆர்டர் பண்ண சொல்லிட்டு போன அந்த மோன் சார காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில வருவாளா. அப்போ ஹீரோவும் மோனும் பேசிட்டு இருக்கதே கேட்டாரா. ஏற்கனவே ஹீரோயினுக்கு ஹீரோவை அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல பரிச்சயம் ஆயிருக்கும்ல, அதனால இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தீவிரமா கேட்டுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் குடும்பத்தை ஹீரோ கழுவி ஊத்துறதெல்லாம் காதல விழுந்துருது. அதுல ஹீரோ ஃபைனலா என்ன சொல்றானா, நீ வேற எதுக்காச்சும் ரீசனுக்கு என்கிட்ட பணம் கேட்டிருந்தேன்னா கூட நான் கொடுத்துருப்பேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்டு மோனு நாசமா போறதை என்னால பார்க்க முடியாது. அந்த கந்து வெட்டிக்கார மாதிரி தானே அவன் பொண்ணு இருப்பா. வேண்டாண்டா வேண்டாம், பணம் உனக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான். இது கேட்கவும் ஹீரோயினுக்கு அது எப்படி இவன் நம்ம அப்பாவை கேவலமா பேசலாம், அதுவும் இல்லாம சேர்த்தி நம்மளையும் கேவலமா பேசுறான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே சர்வர் ஒரு பிளேட்ல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அதுல இவ ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்குன்னு வாங்கி கொண்டு போய் ஹீரோ முன்னாடி கிராஸ் ஆகிற மாதிரி நடந்து போய் அவன் மேல தண்ணியை கொட்டி விட்டுறா. ஹீரோக்கு அவ்வளவு சீக்கிரம் கோவம் எல்லாம் வராது. அவன் தண்ணியெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் மூஞ்சியை பாப்பானா, அவ சிரிச்சிட்டு இருப்பா. எதுக்கு இப்ப சிரிக்கிற? இந்த மாதிரி டைம்ல சாரி தானே கேட்கணும். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும், நீ தானே என் காரை இடிச்சு விட்டுட்டு அன்னைக்கு சாரி கேட்காம போனது. இப்பதான் எனக்கு புரியுது உனக்கு சாரி கேட்கறதுல பிரச்சனை, அதை விட உன் கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை. அதனாலதான் எதுக்காப்புல வரவங்களை கண்டுக்காம ஒன்னு அவங்க பொருளை உடைச்சு தள்ளுற, இல்லைன்னா ஆளையே க்ளோஸ் பண்ணிடுவியாயிட்டு இருக்கே. ஹலோ, என் கண்ணுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க மனசுல உங்க புத்தியில உங்க சிந்தனையில தான் பிரச்சனை. ஒருத்தவங்களை பத்தி சரியா தெரியாமையே அவங்க இப்படிதான்னு அவங்க கேரக்டரை முடிவு பண்ணிக்காதீங்க, இது என்னோட அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோ எதுக்கு தேவையே இல்லாம இவ இந்த லெக்சரை நம்மளுக்கு கொடுத்துட்டு போறான்னு புரியாம அவ போறத சேவே பாத்துட்டு இருக்கான். ஒரு வழியா ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல வந்து பார்த்தா அவன் தம்பியை காணும். கொஞ்ச நேரத்துல லேக்கு நல்லா குடி போதையில வந்து வீட்டு சோஃபால விழுந்து கிடக்க அவங்க அம்மா என்னாச்சு ஏதுன்னு கேட்க ஹீரோ அப்பதான் வந்து, டே என்னடா காலையில கிளப்ல வேங்கூட நல்லா தானே விளையாடிட்டு இருந்த, திடீர்னு எங்க காணாம போன, என்ன பிரச்சனைங்க? அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேங்கன்னு மட்டும் அவன் புலம்பிட்டே இருக்கான். ஆனா என்ன தப்பு பண்ணான்னு தான் சொல்லல. சரி இப்ப ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை தொந்தரவு பண்றது இல்ல. அடுத்த நாள் எல்லாருமே எப்ப மாதிரி வேலை கிளம்பி ஆர்மி ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. இவங்க போய் கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் அப்பா லேக்க தேடி அங்க வந்தாரு. என்ன தம்பி, நேத்துக்கு நான் கொடுத்த ஆஃபர் பிடிச்சிருந்ததா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னங்க விளையாடுறீங்களா? நேத்துக்கு தானே என்கிட்ட விஷயத்த சொன்னீங்க, அதுக்குன்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேக்குறீங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லா டைம் கொடுத்தனே தம்பி, இன்னுமா நீங்க முடிவு பண்ணல? உங்களுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வேண்டாம் வீட்டுல வந்து பேசுறேன். சார் என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் ஏற்கனவே ராணின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். லவ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, பிரேக்கப் பண்ணி விட்டுருங்க. என்னால உங்களை மாதிரி சுயநலமா யோசிக்க முடியாது. ஆமா, என்ன இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க கடன் கொடுத்தீங்க தான், எனக்கு திருப்பி கொடுக்க டைம் கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நிபந்தனை எல்லாம் போடாதீங்க. என்ன மேற்கொண்டு தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் கோர்ட்ல உங்க மேல கேஸ போடுவேங்க. சரி கேஸ போடுங்க, ஆனா அப்போ உங்க குடும்பமானம் தானே கப்பல் ஏறும். நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க டைம் என்னன்னு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டு படியேறது எனக்கு ஒன்னும் புதுசெல்லாம் கிடையாது. ஆனா உங்க அண்ணன் உங்க அம்மா எல்லாம் ரொம்ப மான மரியாதையோட இந்த ஊருக்குள்ள வாழ்றவங்க, பாவம் அவங்க நிலைமையை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குங்கிறாரு. சரி விடுங்க, நீங்க எப்படியும் என்னோட வருங்கால மருமகனா ஆக போறீங்க. உங்களோட முயற்சிக்கும் நான் கொஞ்சம் டைம் தரேன். முடிஞ்சா ஒரு 3 நாள்ல நீங்க வாங்கின பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. 3 நாளைக்குள்ள முடியலன்னா நீங்க தான் என்
பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ ஹார்ஸ் கிளப் போவானா, அங்க இருக்கிற மத்த எல்லாரும் ஹார்ஸ் ரைட் பண்றது விட்டுட்டு சுத்தி நின்னு இதையும் ஒண்ணு ரொம்ப தீவிரமா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை என்னன்னு பாக்க ஹீரோயின் தான் அங்க ஹார்ஸ் ரைட் பண்றதுக்காக வந்திருப்பா. என்னடா ஒரு 4-5 நாளாவே இந்த பொண்ணு அடிக்கடி நம்ம ஊருக்குள்ள பாக்க முடியுது, இதுக்கு முன்னாடி இவ எங்க இருந்தானே தெரியல, திடீர்னு நம்ம போற இடத்துக்குலாம் இவ வர மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அது வரைக்கும் நல்லா தான் ஹீரோயின் ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு இருந்திருப்பா. திடீர்னு குதிரை முரண்டு பிடிக்க ஆரம்பிக்க இவ உதவிக்கு யாராச்சும் வாங்கன்னு சொல்லி கத்தவும், ஆப்வியஸ்லி யார் போவா உதவிக்கு, நம்ம ஹீரோ தான் போய் உதவி பண்றான். அப்புறம் முரண்டு பிடிச்ச குதிரை கிட்ட பேசிய சமாதானம் பண்ணி வச்சுட்டு இவன் கை கால் கழுவுறதுக்காக தண்ணி தொட்டிக்கிட்ட வந்திருப்பானா. அங்க ஹீரோயின் வந்துட்டு தேங்க்ஸ்ங்கிறா. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு சரிங்க மாதிரி மண்டையாட்டிட்டு கை கழுவ ஆரம்பிச்சிருவான். என்னங்க நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன், அதுக்கு தான் நான் சரின்னு சொல்லிட்டேனே, ஏன் வேற எதுவும் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா அப்படின்ட்டு அவன் கிளம்பவும் இவ பின்னாடியே போய் நீங்களே தானே எனக்கு உதவி செய்ய வந்தீங்க, இவ என்னமோ நான் சொல்ற தேங்க்ஸ் ஏதோ வேண்டாம் வெறுப்பா நீங்க வாங்கிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. உன்னை ஹீரோ பின்னாடி திரும்பி அப்ப என்ன சொல்ல வர, நீ உதவிக்கு கூப்பிட்டப்ப நான் வந்திருக்க கூடாதுங்கிறியா? ஆமா வந்திருக்க கூடாதுதான், நான் உதவிக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்டேன், உங்களை கூப்பிட்டேனா, அதனால நான் கொடுத்த தேங்க்ஸை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். இனிமேலாம் உங்களை நான் உதவின்னு கூப்பிட்டா மட்டும் நீங்க வந்து எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா போதும், இல்லைன்னா வேற யாராச்சும் வந்து எனக்கு உதவி செய்வாங்க. ரொம்பதான் இந்த பிள்ளைக்கு திமிரட்டு இருக்குன்னு, பேச்சுல மட்டும் திமிர் இருந்தா அது சரிப்பட்டு வராது. சில விஷயங்களை உனக்கு செய்ய தெரியலனா விட்டுறணும். கார் ஓட்ட தெரியாம ஒண்ணு காரை வந்து அடுத்தவங்க கார் மேல இடிச்சு விடுற, குதிரையை சரியா ரைட் பண்ண தெரியாம இன்னைக்கு கீழே விழுக பார்த்த. பொண்ணுங்கன்னா பேச்சுலயும் செயல்லையும் அடக்க ஒடுக்க இருக்கணும், புரியுதாங்க? என்ன பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு. ஏன் பொண்ணுங்கன்னா குதிரை ஓட்டக்கூடாதா, கார் ஓட்டக்கூடாதா? நம்ம பழைய லிட்ரேச்சர்ல எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, பொண்ணுங்கள்லாம் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிருக்காங்க, எலிபென்ட் ரைட் பண்ணிருக்காங்க, ஏன் நான் பண்ணக்கூடாது? அவங்க எல்லாம் அந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க, நீயும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுன்னு தான் நானும் சொல்றேன். ஆனா எங்க உனக்கு வாய் மட்டும் தான் பேச தெரியமாட்டிருக்கு, செயல் எதுவும் வராதுன்னு உன்னை பார்த்தாலே தெரியுதுன்னு இந்த முறை ஹீரோயினுக்கு லெக்சர் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். இதுல ஹீரோயினுக்கு யார்டா இவன், நம்ம ஊருக்கு வந்ததுல இருந்து இவங்கிட்டயே போய் மல்லு கட்ட வேண்டியிருக்குன்னு அவளுக்கும் டென்ஷன் ஆகுது. ஹீரோ வீட்டுக்கு வந்துருவானா, அப்புறம் லேக்க கூப்பிட்டு நேத்து கேண்டா தண்ணி அடிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்க, அண்ணா நானும் உன்கிட்ட சொல்லாமே பிரச்சனையை சமாளிச்சிடலான்னு தான் பார்த்தேன், ஆனா இது பெரிய விஷயமாட்டு இருக்கு, நான் கொஞ்சம் முன்ன வியாபாரம் பண்றதுக்காக பணம் வாங்கியிருந்தேன் ஒருத்தர்கிட்ட, அவர் என்னன்னா இப்ப கடன் தொகை பெருசாயிருச்சு, அந்த கடனை தள்ளுபடி பண்ணணும்னா அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாரு அப்படின்னு இவன் சொல்லவுமே அவங்க அம்மா மயக்க மூட்டி விழுந்துடுறாங்க. ஏன்னா கடன் வாங்குறதே ஏதோ அவங்க குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் டாவோ மாதிரி ஒரு கந்து வெட்டிக்காரன் கிட்ட தன் தம்பி பணம் வாங்கிட்டாங்கிறதுல ஹீரோக்குமே கொஞ்சம் லேக்கு மேல கோவம் தான். அதனால அவன் தம்பியை திட்டி விட்டுட்டு சரி இந்த பிரச்சனையை நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே சரி பண்ணும், ஏன்னா இது நம்ம குடும்பமான பிரச்சனை, நான் அந்த டாவோ கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு கால் பண்ண ஹீரோயின் தான் காலை எடுப்பா. ஹலோ நீங்க யாருங்க பேசுறது, உங்களுக்கு யாருங்க வேணும்? நான் டாவோ சார் கிட்ட பேசணும், நான் அவரோட பொண்ணு தான் பேசுறேன். நல்லதா போச்சு, உங்ககிட்ட தான் விஷயத்த பேசணும், உங்க அப்பா கிட்ட சொல்லி வை, கடனை வாங்குறதுக்குன்னு ஒரு வரைமுறையெல்லாம் இருக்கு, அவரோட ஆசைகளை எங்க குடும்பம் ஆடாது, அதுலயும் அவர் இப்போ மனசுல ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்காருல, அது கண்டிப்பா எங்க வீட்டுல எல்லாம் செல்லுபடி ஆகாது, ஓ மனசுலயும் அப்படிலாம் ஏதாச்சும் கனவு இருந்துச்சுன்னா அதை அழிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு யார் பேசினாங்கன்னு புரியல, என்ன பேசினாங்கன்னு புரியல, சம்பந்தமே இல்லாம யார்டா போன்ல கத்துறதுன்னு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துக்கிட்டாங்கனாலும் சண்டையில இருக்கு, யாருன்னே தெரியாம கால் பேசினாலும் சண்டையில தான் முடியுது. ஹீரோயினும் இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்றா, உனக்கு இப்ப புரியலனா இன்னும் ஒரு 3 நாளையில அப்பா புரியுற மாதிரி சொல்றமா, நீ பொறுமையா இருங்கிறாரு. இப்ப அப்படியே ஹீரோயினோட வீட்டுல ஒரு உடம்பு சரியில்லாத பாட்டியை கட்டுறாங்க. அந்த பாட்டி மேக்சிமம் படுத்த படுக்கையா தான் இருக்க மாட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க மேல சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் யாருன்னா ஹீரோட ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் தான். அப்படி அவங்க 2 பேருக்கும் சண்டை வரதுக்கு காரணமா இருந்தது ஹீரோட அம்மா தான். ஏன்னா அந்த வயசான ஜமீன்தார ஹீரோட அம்மா அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. அவர் லவ் பண்ணி தான் இந்த பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுவும் லேட் மேரேஜ் தான். எங்க அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்கன்னா சொத்தெல்லாம் தங்களுக்கு கிடைக்காம போயிடுமோன்னு தான் ஹீரோட அம்மா அவங்க மேல தப்பான பழியெல்லாம் போட்டு தாத்தாவையும் பாட்டியும் பிரிச்சு அவங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டே துரத்தி விட்டு இருப்பாங்க. அந்த தாத்தாவை பிரிஞ்ச வருத்தம் தாங்காம தான் பாட்டி இன்னமும் தூக்கத்துல இருந்து அடிக்கடி எழ ஆரம்பிச்சு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மா இதே இன்சிடென்ட் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துல இருந்து வந்த ஒருத்திய தொலைச்சு தலை முழுகணும், இப்போ அதே குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பிச்சு வைக்க பாக்குறாங்க, அதுவும் நம்மளோட பையனுக்கு. கண்டிப்பா இது நடக்க விடக்கூடாதுன்னு அவங்க பெரிய பையனை கூப்பிட்டு பிரஜைக்கு என்னடா பண்றது, உன் தம்பி வேற இப்படி கடனை வாங்கி வச்சுட்டான், கல்யாணம் மட்டும் கண்டிப்பா நடந்துடவே கூடாது, அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரத நான் ஏத்துக்கவே மாட்டேன், நம்ம குடும்பத்துக்கு அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே இருக்காது, நீ எப்படியாச்சும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளுக்குன்னு இருக்கிறது இந்த பேலஸ் மட்டும்தான், அப்பா இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு தான் போயிட்டாரு, நான் வேற ஒரு நேர்மையான ஆர்மி ஆபீசரு, சம்பளத்துக்கு அதிகமா நான் குறுக்கு வழியில எந்த பணமும் சம்பாதிக்கிறது இல்ல, மொத்தமா அவர் கேட்ட எல்லா பணத்தையும் 3 நாளுக்குள்ள ஏற்பாடு பண்றது கஷ்டம், நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேங்கிறான். ஆனா ஹீரோக்கோ லேக்குக்கோ இவங்க அம்மா
அம்மா பண்ண அந்த பழைய விஷயங்கள்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கந்து வெட்டிக்காரன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு தான் அம்மா பயப்படுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்றேன்னு சொன்னாலும் லேக்குக்கு வந்துட்டு தன்னாலதான் தன் குடும்பத்துக்கு ஏதோ பெரிய அவமானம் வரப்போகுது, அதை எப்படியாச்சும் தான் தடுக்கணும் முடிவு பண்றான். அதுக்காக அவன் தேர்ந்தெடுத்த ஒரு வழி ஊரை விட்டு ஓடுறது. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுன்னு முடிவு பண்ணிக்கிறான். அவன் ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அவனோட லவர் ராணிக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அந்த லெட்டரை படிச்சுட்டு ஹீரோட அம்மா ஒவ்வொன்னு ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, ராணியும் அந்த லெட்டர் எழுதியிருக்க விஷயம் எல்லாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பா. அப்ப உண்மையிலேயே லேக்கு நம்மள விட்டுட்டு போயிட்டாராட்டுக்குன்னு அவளுக்கும் வருத்தம் ஆயிடுது. ஹீரோக்கு என்னன்னா ஒரு பிரச்சனையை சமாளிக்க தெரியாம தன் தம்பி இப்படி ஊரை விட்டு போனதுல அவனுக்கு லேக்கு மேல கோபம். இப்படியே ஹீரோனோட அப்பா கொடுத்த அந்த 3 நாள் கெடுவும் முடிஞ்சு போயிடுது. ஹீரோவும் சரி கடனை என்னைக்குனாலும் திருப்பி கொடுத்துதான் ஆகணும், ஆனா இப்போதைக்கு முடியலனாலும் கொஞ்சம் டைம் கேட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு வரான். அந்த சமயம் பார்த்து ஹீரோனோட அப்பா ஹீரோ வீட்டுக்கு போயிருப்பாரு. ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைவானா அங்க ஹால்ல ஹீரோனோட சின்ன வயசு போட்டோ ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து பார்த்ததும் இந்த பிள்ளை சின்ன பாப்பாவா இருக்கும் போதே இவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கு, இப்ப வளர்ந்து எப்படி இருக்காளோ தெரியல, ஒருவேளை நம்ம தம்பி அந்த பொண்ணை பார்த்திருப்பானோ, பார்த்துதான் பயத்துல ஊரை விட்டே ஓடிட்டானோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கீழே வச்சுட்டு ஹலோ வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்க, அப்ப வேலைக்காரங்க வந்து சார் வெளியில போயிருக்காரு, கொஞ்ச நேரம் நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு டீ எல்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்போ வேலைக்காரி கூட மார்க்கெட்டுக்கு சைக்கிள்ல பொருள் வாங்க போயிருப்பா. ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அவளோட தாட்ஸ். சோ இப்ப வேலைக்காரி கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேணும்னே சைக்கிள வேகமா ஓட்டுறது ஸ்லோவா ஓட்டுறதுன்னு மாத்தி மாத்தி ஓட்டி சிரிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மேட்ல சைக்கிள பிரேக் போடாம ஏத்தி கீழே விழுந்து வேலைக்காரியும் ஹீரோயினும் சகதியில புரண்டு அப்போ கூட ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த சகதியில முங்குனதோடயே சிரிச்சுட்டே சைக்கிள் உருட்டிட்டு வீடு வந்து சேர்ந்துருவாங்க. வீட்டுக்குள்ள சகதியோட போக முடியாதுல, அப்ப ஹீரோயின் வந்துட்டு பக்கத்துல தோட்டத்துல தண்ணி போறதுக்கு வாட்டர் பைப் கனெக்ஷன் போயிட்டு இருக்குமா, அதை எடுத்து இவெல்ல ஃபர்ஸ்ட் கை கால கழுவி இருக்கணும், ஆனா பண்ண மாட்டா. வேலைக்காரிய விளையாட்டுக்கு இழுக்கிறேன்னு அவன் மேல தண்ணி அடிச்சு விட பதிலுக்கு வேலைக்காரியும் ஹீரோயின் மேல இன்னொரு ஓஸ் எடுத்து ஹீரோயின் மேல தண்ணி அடிச்சு விடன்னு 2 பேரும் மாறி மாறி விளையாடிட்டு இருப்பாங்க. பக்கத்திலேயேதான் ஹீரோவும் அவனோட காரை பார்க் பண்ணிட்டு போயிருப்பான். அதை கவனிச்சுட்டு இவங்க தண்ணி ஊத்தி விளையாடணும்ல, பண்ண மாட்டாங்க. விளையாட்டு மும்முரத்துல ஹீரோட கார்ல தண்ணி அடிச்சு விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல ஓஸ்ல தண்ணி நின்னுடுது. ஆனா அத்தனையும் ஹீரோயின் நிக்காம அங்க ஒரு பக்கெட்ல அழுக்கு தண்ணி இருக்கும், அது தெரியாம அந்த தண்ணியை வேலைக்காரி மேல ஊத்துறன்னு ஹீரோட கார்ல ஊத்தி விட்டுறா. வெளியில என்னடா ஒரே சவுண்டா இருக்கு, ஒருவேளை டாவோ வந்துட்டாரான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஹீரோ வெளியில வருவானா, அவன் கார் அங்க அலங்கோலமா நிக்கிறது பார்த்தோன்னே ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்தவுமே ஹீரோயின் அந்த சகதி மூஞ்சியோடய ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோக்கு பதில் சொல்றதுக்காக வேலைக்காரி தான் நிப்பா. ஹீரோ அவகிட்ட யார் இப்போ உன் கூட ஒரு பொண்ணு சேர்ந்து தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுச்சு, சார் அது எங்க வீட்டு சின்ன முதலாளியம்மா சும்மா விளையாட்டா பண்ணாங்க, வேணும்னே உங்க காரை நாங்க அழுக்காக்கும்னு நினைக்கல. என்னது டாவோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகி ஏமா பொண்ணு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கியாமே வெளியில வா, வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி அவன் ஹீரோனை கூப்பிட ஹீரோன் எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அவன் கூட 2-3 இடத்துல இவன் முட்டி இருக்கால, இதுல 3வது முறையும் தான் அவன் காரை அழுக்காக்கி விட்டுன்னு தெரிஞ்சா கோவப்படுவான்னு இவன் வெளியில எட்டி கூட பாக்குறது இல்ல. ஹீரோவும் பாவம் வேலைக்காரி கூட எவ்வளவு நேரம் மல்லு கட்டுறது, அதனால சரி போங்க பொழைச்சு போங்கன்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்து டென்ஷனா அங்க வந்து கிளம்பி வந்துடுறான். அப்ப மரத்துக்கு பின்னாடி இந்த ஹீரோயின் வேலைக்காரி கிட்ட இன்னைக்கு என்ன அவர் ரொம்ப கோவப்படல, ஏன் வாணி உனக்கு அவர் தெரியுமா, தெரியாது இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன், அவர் ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு, எதுக்கு அப்பா பார்க்க வந்தாரு தெரியல, வந்தாரு போயிட்டாரு, ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருக்கும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஹீரோட அப்பா ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பார்ல, அவருக்கு அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது லேக்கு இந்த மாதிரி ஊரை விட்டு போயிட்டான்னு. அதுல ஷாக் ஆயிடுவார் அவரு. உடனே ஹீரோட அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க, எப்படி என் பையன் உனக்கு ஆப்பு வச்சான்னு பாத்தியா, என் குடும்பத்துக்குள்ள உன் பொண்ணை நுழைச்சு விட்டுறலான்னு பாத்தியா, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. உடனே ஹீரோட அப்பா சிரிச்சுட்டே எழுந்திருக்க ஆரம்பிச்சிருவாரு, உங்க 2வது பையன் தானே ஓடி போனா, மொத பையன் இன்னும் ஊருக்குள்ள தானே இருக்கான், நான் கூட யோசிச்சு பார்த்தேன் இந்த லேக்கு என் வாணிக்கு சரியா இருப்பானான்னு, இருந்தாலும் உங்க குடும்ப பேருக்காக தான் நான் லேக்க வந்துட்டு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தேன், ஆனா அந்த லேக்க விட பெட்டர் சாய்ஸ் ஆன பிரஜேக்கு இன்னும் இந்த ஊர்ல தானே இருக்கான், உங்க மொத பையனை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, என்ன இனியவே மிரட்டி பாக்குறீங்களா, ஒரு முறை உங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் எங்க வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு போனது பத்தாதா, உங்க பொண்ணையும் நீங்களா இங்க கொண்டு வந்து அவமானப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா, சேச்சே இந்த முறை அப்படி எல்லாம் நடக்காது, மொத்தமா பழசுக்கும் சேர்த்து இப்ப பழி வாங்கறதுக்கு தான் வந்திருக்கேன், கடனை நீங்க ஒண்ணு இன்னைக்கே திருப்பி தரணும், இல்லைன்னா நாளைக்கு என் கடனை குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நீங்க திருப்பி தரல அதுக்கு பதிலா இந்த பேலஸ என் பேருக்கு எழுதி தர சொல்லி கோர்ட்ல ஒரு மனு கொடுக்க போறேன், அந்த மனுவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா பேலஸ்க்காக நீங்க கோர்ட்டுப்படியே ஏறி இறங்கிதான் ஆகணும், அது உங்களை மாதிரி ராயல் குடும்பத்துக்குலாம் எவ்வளவு பெரிய கேவலம் அப்படிங்கவும் ஹீரோட அம்மாக்கு பயமாயிடுது. என்ன பயமாகுது இல்ல, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ஒண்ணு கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா காசு திரும்ப வரணும், அப்படி இல்லைன்னா உங்க குடும்பம் மாறும் கப்பல்
மேல ஏறும் பாத்துக்கோங்கன்னு இவர் மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு திரும்பிடுறான். அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் கடன் விஷயமா தான் டாவோட வீட்டுக்கு போயிருந்தேன், அவரை என்னால பார்க்க முடியல. சரிப்பா நீ அவரை பார்க்காததும் நல்லதுதான், நான் இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க. அம்மா நானும் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். நீ என்ன வழிடா கண்டுபிடிச்ச? இப்போதைக்கு நம்ம பேலஸ வித்தரலாமா, அதுல வர அமௌண்ட்டை அவருக்கு திருப்பி கொடுத்துட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்ல நம்ம சின்னதா ஒரு வீடு வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆர்மி குவார்டர்ஸ்ல போய் தங்கிக்கலாமாங்க. என்னது பேலஸ் விக்கணுங்கிற? இது எத்தனை வருஷமா நம்ம கிட்ட இருக்கிற சொத்துன்னு தெரியுமா? முடியவே முடியாது. நான் ஏற்கனவே டாவோ கிட்ட பேசிட்டேன், நீ அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அவர் நம்மளோட கடனை தள்ளுபடி பண்ணிக்குவாரு. என்னமா முட்டாள்தனமா பேசுறீங்க? நேத்தி வரைக்கும் அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தாண்டா சொன்னேன். ஆனா இந்த பேலஸும் நம்மளோட கௌரவமும் முக்கியம். அதுவும் லேக்கு கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு ஊருக்குலாம் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா என்னால உயிரோடு இருக்க முடியாது. ஒன்னு அந்த டாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் என்னோட வாழ்க்கையோட கடைசி நாள இந்த பேலஸ்லயே முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நீ பேலஸை வித்து யாருக்கு வேண்டாலும் கடனை திருப்பி கொடுத்துக்கோன்னு அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணவும், அம்மா நான் மேவ லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய் தம்பி எனக்கு எல்லாமே புரியுதுடா, ஆனா இந்த டாவோ குடும்பத்துல எந்த பொண்ணுமே நல்ல பொண்ணுங்களெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க இங்க வந்து மருமகளா வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை பிடிக்காம அவங்களே திரும்பி போயிடுவாங்க. சோ இந்த கல்யாண வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறமா அவளே பிடிக்காம வீட்டை பார்த்து போயிடுவா. அது வரைக்கும் கொஞ்சம் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் செத்து போறேன்னு அவங்க திரும்பவும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஹீரோவும் சரிமா நான் யோசிச்சு பாக்குறேங்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்டுல அவங்க அப்பா இருந்துட்டு, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்லாமா உனக்காக ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அப்ப மாப்பிளையை பார்த்துட்டேன். அப்ப நான் பார்க்க வேண்டாமா? அந்த மாப்பிளைக்கு என்ன பிடிக்க வேண்டாமா? அவர் ஏற்கனவே உன்னை ஒரு டைம் பார்த்துட்டாரு, உன்னை பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சிருச்சு, அதனாலதான் என்கிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நானும் சரின்ட்டுன்னு இவர் பண்ண திலாலங்கடி வேலையெல்லாம் மறைச்சு ஏதோ ஹீரோ தான் ஆசைப்பட்டு பொண்ணு கேட்ட மாதிரி ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்காரு. என்னப்பா நீங்க திடீர்னு கல்யாணம்ங்கிறீங்க, அவரை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா? எல்லாம் விசாரிச்சுட்டமா. அவர் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம், அவர் இருக்கிற வேலை அவர் சமுதாயத்துல 4 பேர்கிட்ட மரியாதையா காட்டுற மாதிரியான வேலை. அப்புறம் அந்த பையனை நானே நிறைய முறை பார்த்திருக்கேன், ரொம்ப அருமையான பையன், உனக்கு எல்லா விதத்திலயும் சூட்டபிளா இருப்பாங்கிறாரு. ஹீரோன் ஒரு மாதிரி அரை மனசாவே வேண்டாம்பா அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கோம். உனக்கு அப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு தான் சொல்லணும்னு பிடிவாதம் பிடிக்கவும் ஹீரோனும் யோசிக்கிறேங்கிறா. அப்புறம் ஹீரோட அப்பா இந்த விஷயத்த போய் பாட்டிக்கிட்டையும் சொல்றாரு. இந்த பாட்டியோட வயசையும் ஹீரோனோட அப்பா வயசையும் வச்சு பார்த்தா ரொம்பலாம் டிஃபரன்ஸ் தெரியல. மேபி இந்த பாட்டி ஹீரோனோட அப்பாக்கு சித்தி முறை வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் கொடுக்குற மரியாதையெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. வாணிடாவ திரும்பவும் அந்த குடும்பத்துக்கு தான் மருமகளா ஆக்க போறோன்னு சொல்லவும் முதல்ல பாட்டி பயப்படுவாங்க. என்னப்பா இந்த விஷயத்த நீ எனக்காக தான் பண்றியா? வேண்டாம், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அந்த குடும்பத்துல போய் சீரழிய வேண்டாம், நான் பட்டதே போதுங்க. இல்லம்மா இது சரியாதான் இருக்கும், எந்த குடும்பத்துல இருந்து நீங்க அவமானப்பட்டு வாழ முடியாம திரும்பி வந்தீங்களோ அந்த குடும்பத்துல நான் என் பொண்ணை வாழ வச்சு காட்டுவேன். அதுவும் இந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த பையன் நம்ம பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு பாத்துக்குவான். நான் நம்பிக்கை இல்லாம என் பொண்ணு ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேனா? எல்லாமே நான் சரியாதாம பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. இதோட இந்த பாட்டு முடியுது. ஹீரோயினும் ஒரு வழியா ஹீரோயினோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவாரு, பார்த்தாலே தெரியுது. ஹீரோ கிட்ட அவங்க அம்மா இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் நம்ம பேலஸ் நம்ம கையில இருக்கும், மானம் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்கல்ல. சோ இவன் கல்யாணத்துக்கு யோசிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கனால ஹார்ஸ் ரைட் பண்றதுக்காக கிளப்புக்கு வந்திருப்பான். அடப்பட்டு கிடக்கிற அவனோட குதிரை கிட்ட இப்போ உன் நிலைமையும் என் நிலைமையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், என்ன வாழ்க்கை இது, அடுத்தவன் சொல்றதுக்கெல்லாம் ஆட வேண்டி இருக்குதுன்னு அவன் மேல அவனுக்கே உள்ள கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காக எதுக்காப்புல உள்ள சோவர்ல காலை உதச்சுக்கிறான். ஹீரோயினும் அப்ப ஹார்ஸ் கிளப் தான் வந்திருப்பா. அவளோட குதிரை போன முறையா முரண்டு பிடிச்சதுல இப்ப அவளை பக்கத்திலேயே சேர்த்திக்க மாட்டேங்குது. சரி யார்கிட்டே ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு உள்ள நுழையவும் ஹீரோ மட்டும் தான் அந்த நேரத்துல ஹார்ஸ் கிளப்ல இருக்கான். போன முறையே என்ன சொல்லிருப்பா, நான் உதவின்னு உங்கள்கிட்ட கேட்டா மட்டும் தான் நீங்க செய்யணும்னு சொல்லிருப்பாள்ல. இப்ப இவனை தவிர்த்து வேற யாரும் இல்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஹார்ஸ் ரைட் பண்ணாம போனாலும் நல்லா இருக்காது, அதுவும் குதிரை நம்ம கிட்ட பழகுறதுக்கே 10 காசு கேக்குது அப்படின்னு இவ ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கவும் அவன் என்னங்கிற மாதிரி கேட்க இவ பக்கத்துல வந்து எனக்கு உனக்கு சார் என்னடா மரியாதையெல்லாம் பலமா இருக்குங்கிற மாதிரி ஹீரோ பாத்துட்டு இருக்க. சரி சொல்ல வந்து சொல்லு. இவ திரும்பவும் எனக்குன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி போவானா. சார் நீங்க எனக்கு உதவி செய்யணும், என்கிட்டதான் கேட்டியா? நல்லா யோசிச்சுட்டு தானே கேட்டேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட குதிரை கிட்ட கூட்டிட்டு போய் என் குதிரை என்கிட்ட முரண்டு பிடிக்குது, என்ன பார்த்தாலே கோப்படுது, நான் என்ன பண்ணணுங்கிறா. நீ இப்பதானே புதுசா இந்த ஹார்ஸ் கிளப்க்கு வந்திருக்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் குதிரை கூட நீ பழகிறதுக்கு. உனக்கு குதிரை ரைட் பண்ண தெரியுங்கிறதுக்காக உடனே எல்லாமே நடந்துன்னு எதிர்பார்க்க கூடாது, குதிரை கூட நீ முதல்ல ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு இவன் ஹீரோனோட குதிரை போய் தொடுவானா. இவன் எப்பவுமே இந்த ஹார்ஸ் கிளப்ல தானே இருப்பான், அங்க இருக்கிற எல்லா குதிரையுமே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட் இருக்கு. அதனால இவன் எதுவுமே குதிரை சொல்லல. அப்புறம் ஹீரோனையும் கூப்பிட்டு அவ கையாலே குதிரைக்கு புல்லெல்லாம் கொடுக்க வைக்கிறான். குதிரையும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுது. ஹீரோயினை பக்கத்துல நிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுது. ஹீரோயினுக்கு உடனே சந்தோஷம் ஆயிடும். உடனே இவ குதிரை கூட பேச ஆரம்பிச்சிருவா. அதுவும் குதிரையும் இவ்வளவு கியூட்டா பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோ இது வரைக்கும் இவ திமிரா பேசி கோவப்பட்டு தானே பாத்திருக்கான். இன்னைக்கு முத முறையா அவகிட்ட
கிட்ட இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை பார்க்கவும் அவனுக்குமே அவன் அறியாம ஸ்மைல் வருது. சரி நீ மேனேஜ் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மா எங்க ஒருவேளை தான் பையனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் அவன் லவ் பண்ற மே பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பா பையன் பேலஸ் விக்கிறதுலதான் முடிவாயிடுவான், அது நடக்க விடக்கூடாதுன்னு மேவை கூப்பிட்டு இங்க பாருமா, உங்ககிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்றேன், என் சின்ன பையன் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான், அந்த அமௌண்ட் வேற பெருசாட்டு இருக்கு, உனக்கே நல்லா தெரியும் எங்க கிட்ட இருக்கிற இந்த பேலஸும் இன்னும் கொஞ்சம் நெஞ்ச உள்ள சொத்து தான், அதுல ஹையஸ்டா வேல்யூ உள்ளது இந்த பேலஸ் தான், கடனை திருப்பி கொடுக்கலைன்னா கந்து வெட்டிக்காரன் அவன் பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பிச்சு வைக்கிறேங்கிறான். என்ன சொல்றீங்க? ஆமாமா, பிரஜைக்கு தான் கந்து வெட்டிக்காரன் மருமனை ஆக்கிக்க ஆசைப்படுறாங்கவும் இவளுக்கு கோவம் வரும். இதுக்கு எப்படி நீங்க அலோவ் பண்ணலாம்? பிரஜைக்கு இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? இல்ல அவன் இன்னும் ஒத்துக்கல, ஆனா நம்ம 2 பேரு தான் பேசி அவனுக்கு புரிய வைக்கணும், இப்போதைக்கு காதல் தான் முக்கியம்னு நீங்க பேலஸ் வித்துட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஊருக்குள்ள உங்க 2 பேரையும் யாராச்சும் மரியாதையோட நடத்துவாங்களா? நீயும் ஒரு பெரிய வீட்டு பொண்ணு, ஒரு பெரிய வீட்டுல தானே போய் மருமகளா வாழணும்னு ஆசைப்படுவேன், இப்போதைக்கு எங்களோட சொத்து பத்து மான மரியாதையெல்லாம் காப்பாத்தன்னா கொஞ்ச நாளைக்கு பிரஜைக்கு நீ விட்டு கொடு, அவனும் கந்து வெட்டிக்காரன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டும், அப்புறம் நானே திரும்பவும் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க. என்னதான் லவரை விட்டு கொடுக்குறது மேக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதே சமயம் பேலஸ் இல்லாம ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சின்ன வீட்டுல இல்ல குவார்டர்ஸ்ல வாழ்றதுல அவளுக்கும் விருப்பம் இல்ல. அதுக்கு பதிலா அதான் இவங்க இவ்வளவு உறுதியா சொல்றாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கல்யாணம், அப்புறமா நம்ம திரும்பவும் பிரஜைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவ முடிவுக்கு வந்துடுறா. இந்த இடத்துலதான் அவ தப்பு பண்ணிட்டா, அதுக்காக பின்னாடி ரொம்பவே வருத்தப்பட போறா. அப்புறமேவே ஹீரோ கிட்ட போய் இப்பதான் அம்மா சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னு, உங்க அம்மா மாதிரியே எனக்கும் உங்க குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் தான் முக்கியம், எனக்கு நம்ம காதல் மேல நம்பிக்கை இருக்கு, உங்க தம்பி திரும்பி வந்து கடனை திருப்பி அடைக்கிற வரைக்கும் நீங்க அந்த கந்து வெட்டிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒருவேளை உங்க தம்பியோ நீங்களோ கடனை திருப்பி அடைச்சிட்டீங்கன்னா அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேங்க. உனக்கு நம்ம காதல் மேல அவ்வளவு நம்பிக்கையா? அவ ஆமான்னு சொல்லவும் ஹீரோக்கு தன்னோட காதலை நினைச்சா அப்போதைக்கு பெருமையா தான் இருக்கு. ஏன்னா அவன் இருக்கிறது இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துல இருக்கான். இதை மே கிட்ட எப்படி சொல்றேன்னா அவனுக்கே ஒரு தவிப்பா இருந்துச்சு. ஆனா மேவே வந்து எனக்கு உங்க காதல் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த டைம்ல அவனுக்கு தன்னை யாரோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து ஃப்ரீ பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. சோ இப்படிப்பட்ட மேக்கு தான் துரோகம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அவனுமே உறுதியா தான் இருக்கான். அதே சமயம் இந்த கல்யாணத்துல இருந்து இப்போதைக்கு பின்வாங்கவும் முடியாது. சோ சில கண்டிஷன்ஸ்ல இந்த கல்யாணத்துல அப்ளை ஆகணும்னு முடிவெடுத்து ஹீரோட அப்பாவை கூப்பிட்டு இங்க பாருங்க, நீங்க எங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க பொண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறமா எங்க குடும்ப பேரையே அவ பேருக்கு பின்னாடி சேர்த்திக்கலாம், ஆனா அது போக எனக்கு சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படி அவசரப்பட்டு நிர்பந்தப்படுத்தி 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களால சந்தோஷமா வாழ முடியுமா? முடியாதுல்ல. உங்க பொண்ணுக்குமே அது கஷ்டம் தானே. அதனால கடனுக்காக இந்த கல்யாணம் தான் நம்ம பண்ண போறோம், கடனை திருப்பி தர வரைக்கும் உங்க பொண்ணு எனக்கு பேரளவுல மட்டும்தான் மனைவியா இருக்க போறா, அவ என்னோட வீட்டுல வந்து தங்கணும்லாம் அவசியம் இல்ல, கல்யாணத்தையும் நம்ம ரொம்ப சிம்பிளா தான் பண்ணணும், இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போதுங்கிற விஷயமே எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும், ஏன்னா நாங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா உங்க பொண்ணு கூட அதுக்கப்புறமா என்னால சேர்ந்து வாழ முடியாது, அந்த மாதிரி டைம்ல உங்க பொண்ணுக்கு அது கெட்ட பேராவும் வந்துடக்கூடாது, சோ உங்க ஆசைப்படி கல்யாணம் மட்டும் நடக்கும், அது யாருக்கும் தெரியக்கூடாது, உங்க பொண்ணு உங்க வீட்டுல தான் இருப்பா, நான் என் வீட்டுல தான் இருப்பேன், போதுமா அப்படிங்க நீங்க உங்க கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டீங்களா, அதே மாதிரி நான் என்னோட கண்டிஷன்ஸையும் சொல்லிடுறேன், நீங்க கடனை திருப்பி தர வரைக்கும் என் பொண்ணு உங்களோட மனைவியா இருக்கலாம்னு சொல்லிருக்கீங்க, ஆனா நீங்க எப்ப திருப்பி கொடுக்கறது, எது வரைக்கும் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியும் சும்மாவே வச்சிட்டு இருக்குது, அதனால ஒரு 3 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க கடனை திருப்பி கொடுத்துட்டு என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஒருவேளை உங்களால கடனை திருப்பி தர முடியலன்னா என் பொண்ணு தான் உங்களுக்கு நிரந்தர மனைவி, அப்புறம் இந்த 3 மாசம் கேப்ல என் பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு பேரளவுலனாலும் மனைவியா இருக்கணும், வேற ஒரு பொண்ணு நீங்க பாக்குறதோ சந்திக்கிறதோ கூடாது. அதுக்கு ஹீரோவும் சரின்றான். என்னடா ஹீரோட அப்பா இப்படி மூளைக்கட்டத்தனமா தான் பொண்ணு 3 மாசத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாருன்னு யாரும் நினைச்சிடாதீங்க, ஏன்னா கடனை வசூலிக்கிறதுலயே கரார் காட்டுற அவரு 3 மாசத்துக்காக மட்டும் அவர் சொந்த பொண்ண ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வைப்பாரா? இனி கொஞ்சம் கொஞ்சமா தான் அவரோட திருவிளையாடல் எல்லாம் காட்டுவாரு. அப்புறம் உடனே இந்த விஷயத்த வந்து அவரோட பொண்ணுகிட்டயும் சொல்லிடுறாரு. உனக்கு இன்னும் 1 வாரத்துல கல்யாணமா? என்னப்பா நேத்திக்கு தான் நான் கல்யாணத்துக்கு யோசிக்கிறேன்னா அதுக்குன்னு அடுத்த வாரம் கல்யாணங்கிறீங்க? இல்லம்மா மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு, நீ வேற ரொம்ப அழகா இருக்கியா, உடனே கல்யாணம் பண்ணலைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்காச்சும் போயிடுமோன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஹீரோனுக்கு இன்னும் ஒரு மனசு தெளிவாவே ஆகல. எப்பவுமே நிதானமா அவ விஷயத்துல பார்த்து பண்றாப்பா, கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறாருங்கிற மாதிரி குழப்பமாவே இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் யோசிக்க விடாம அவளை துரத்தி அவளுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, அவளை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுன்னு வீட்டு வேலைக்காரங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட அப்பா ஹீரோவை திரும்பவும் மீட் பண்றதுக்காக அவனோட ஆபீஸ்க்கு போறாரு. அவர் அங்க பாக்கும், சார் உங்களை யார் இங்க வர சொன்னது, வேற யாராச்சும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசுறத பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படி ஏதாச்சும் நினைச்சாதான் என்ன, சரி சார் வந்த விஷயத்த சொல்லுங்க, உங்களுக்கு என் பொண்ணுக்கும் அடுத்த வர கல்யாணம், சரி அவ்வளவுதானே நான் வந்துடுறேங்கிறான். இவங்க 2 பேரும் பேசுறத மோன் பார்த்துட்டு ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, பிரஜைக்கு உனக்கு எப்படி டாவோசார பத்தி தெரியும், ஏதோ 2 பேரும் ரொம்ப நாளா தெரிஞ்ச மாதிரி இதுக்காப்புல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீயும் என்ன மாதிரி அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டியோ, இல்ல அப்படியெல்லாம்
இல்ல இன்னைக்கு தான் முறை சந்திச்சோம், சும்மா ஹாய் சொல்லிக்கிட்டோம் அவ்வளவுதாங்க. ஹீரோயின் அப்பா இதெல்லாம் நக்கலா சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோ அதை பார்த்துட்டு சார் நம்ம தான் பேசிட்டோம்ல சார், நீங்க கிளம்புறனா கிளம்புங்க அப்படிங்கவும் சரி எனக்கும் என் வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா கிளம்புவாரு. 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு பின்னாடி திரும்பி மோன் கிட்ட உங்ககிட்ட தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும், அடுத்த வாரம் என் பொண்ணு கல்யாணம், என் வீட்டுக்கு வந்துருங்கிறாரு. சார் உங்களுக்கு 2 பொண்ணா? இல்ல எனக்கு ஒரே பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம். இது உங்க ஒரே பொண்ணு வாணிகா கல்யாணம்? ஆமா. என்ன சார் சொல்றீங்க, இவ்வளவு பெரிய குண்டை என் தலையில தூக்கி போட்டீங்க, யாரு சார் மாப்பிள்ளைங்க? ஹீரோயின் அப்பா சரி இன்னையில இருந்து நம்ம திருவிழா ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஹீரோவை கை கட்ட வருவாரு. ஹீரோவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அவனும் எவ்வளவு விதத்துல அவரை தடுத்து பார்க்கலான்னு பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்டுக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம், மறக்காம வந்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மூணுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா பிரஜேக் அன்னைக்கு என்கிட்ட மட்டும் சொன்ன டாவா மாதிரி கந்து வெட்டிக்காரன் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு, இன்னைக்கு நீ அந்த கொள்கையில இருந்து பின்வாங்கிட்டியே, அப்ப நீ எனக்கு அன்னைக்கு பண்ண அத்தனை அறிவுரையும் நடிப்பா அப்படிங்கவும் இல்லடா நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் தம்பி விஷயத்த சொல்லவும் இப்ப தான் எனக்கு இன்னமும் உன் மேல கோவம் வருது, நானும் இதே காரணத்துக்காக தானே வாணியை கரெக்ட் பண்றேன்னு சொன்னேன், ஆனா நீ தான் அது என்ன பெரிய தப்புங்கிற மாதிரி சொன்ன, இப்ப நீயும் அதுதானே பண்ண போற, உன் விஷயம் வேற என் விஷயம் வேற, நான் சும்மா வாணிய இந்த டாவோ கம்பல் பண்றதுனாலதான் பேரளவுல கல்யாணம் பண்ண போறேன், மத்தபடி பெருசா இந்த மேரேஜுக்கு எந்த அடையாளமும் அங்கீகாரமும் கிடையாது, உண்மையாவா சொல்றேன்? ஆமாடா சத்தியமா நான் சொல்றதுதான் உண்மை, நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் என்னால இப்போதைக்கு ஏத்துக்க முடியல. இப்படியே ஒரு 2-3 நாள் ஆயிடுது. ஹீரோனோட பாட்டிக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம போயிடுது. எப்பவுமே அவங்க இந்த மாதிரி கனவுல அலறதா, ஆனா இந்த மாதிரி ரொம்ப அவங்க நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. ஹீரோனும் பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டே இருக்கா. பாட்டி இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா இனிமே டாக்டரால என்ன காப்பாத்த முடியாது, உன் கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு நினைச்சேன், அது முடியாது, உனக்கு உங்க அப்பா பாத்துருக்க பையன் ரொம்ப நல்ல பையன்னாரு, நீ அந்த குடும்பத்துல போய் நல்ல மருமகளா வாழ்ந்து காட்டணும், அது போக எனக்கு ஒரு உதவி செய்யறியான்னு அவங்க கேட்கவும் ஹீரோனு என்ன உதவிங்க, என் மேல உள்ள கலங்கத்தை நீ நீக்கணும், நான் என்னோட கணவனுக்கு மட்டும்தான் உண்மையா நடந்துகிட்டேன்னு நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும் சரியாங்க. ஹீரோனுக்கு அவங்க பாட்டி விஷயத்துல என்னென்ன நடந்துச்சுன்னா தெரியாது, அவங்க பாட்டியும் தாத்தாவும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியும். இவங்க இப்படி இந்த மாதிரி உளரவும் என்ன விஷயம்னு புரிஞ்சுக்க முடியல. அப்போதைக்கு அவங்க பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்காக சரி பாட்டிங்கிறா, உடனே பாட்டியும் செத்து போயிடுறாங்க. அப்புறம் என்ன பாட்டியை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அவங்களுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் முடிச்சதும் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பாட்டி இத்தனை நாளா நம்ம கூட இருந்தாங்க, பாவம் அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, நம்ம வேண்டா கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாமாங்க? இல்ல இந்த கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பாட்டிக்கு சந்தோஷம் தான் இருக்கும், ஏன்னா இந்த கல்யாணத்தை என்னை விட அவங்க தான் ரொம்ப விரும்பினாங்க, கல்யாணம் குறிப்பிட்ட தேதியில நடக்கணும்ன்றாரு. இப்படியே கல்யாண நாளும் வந்துருது. ஹீரோ கல்யாண நாளைக்கு கூட ஆபீஸ்க்கு போயிருப்பான். அவன் ஃப்ரெண்டு மோனு, டேய் இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா பிரஜேக், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த கல்யாணம் ஒரு சாதாரண கல்யாணம்டா, இந்த கல்யாணம் நடக்க போகுதுங்கிறத யாருக்குமே தெரியாது, எங்க குடும்பத்துக்கும் டாவோ சார் குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும், கல்யாண நேரத்துக்கு மட்டும் போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணா போதும், அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவ வீட்டுல இருக்க போறா, நான் எங்க வீட்டுல இருக்க போறேன், இதுக்கு எதுக்கு ஒரு நாள் லீவ் எல்லாம் போடணும், உங்க அம்மா கூட உன் கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க, அவங்களுக்கு என்னமோ அந்த குடும்பத்தை கண்டாலே பிடிக்கல, நான் மட்டும் தாண்டா போகணும், இது என்னடா கல்யாணம், அதனாலதான் மச்சான் அட்லீஸ்ட் நீயாச்சு என் கூட வா, சாட்சி கையெழுத்து போடுறதுக்காச்சு உதவியா இருக்கும்னு மோனையும் கூட்டிட்டு வந்துடுறான். மோனும் பாவம் விருப்பம் இல்லாம தான் ஹீரோ கூட கிளம்பி வருவான். ஹீரோனோட வீட்டுக்குள்ள 2 பேரும் கார்ல என்டர் ஆவாங்களா, வாசல்லே மேலத்தாளத்தோட ஒரு கூட்டமே கல்யாணத்துக்காக ரெடியாகி நிக்கும். ஹீரோக்குலாம் பயங்கர கோவம் வந்துருது. கார்ல இருந்து இறங்கி வந்து டாவோ கிட்ட, சார் நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல நடக்க போற கல்யாணம் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியணும், வெளியில வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஆமாப்பா சொன்னதான், ஆனா இங்க நிக்கிற யாருமே வெளியாட்கள் கிடையாது, அதுவும் அங்க நிக்கிறவர் எங்க பெரியப்பா, இங்க நிக்கிறவர் எங்க சித்தப்பா, அதுவும் அந்த சைடு நிக்கிறாருல அவர் எங்க பெரிய தாத்தா, இந்த பக்கம் நிக்கிறது எங்க சின்ன மாமனாரு, இவங்களை எல்லாம் வெளியாள்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும்ல. சரி சார் போதும் சார், இதுக்கு மேல யாரும் வரமாட்டாங்கல்ல, வரமாட்டாங்க தம்பி, அப்ப மேலத்தளத்தை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண சொல்லட்டுமான்ட்டு வேணும்னே இந்த மேலத்தளத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாருக்கு. அப்படியே சைட் பை சைடு இவர் ஒரு பத்திரத்தை எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறாரு. இது என்ன சார் பத்திரம், எல்லாம் நம்ம கடன் சம்பந்தப்பட்ட பத்திரமும், அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்துல நீங்க சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் மொத்தமா எழுதி இந்த பத்திரத்துல ரெடியா வச்சிருக்கேன், நான் ஏற்கனவே சைன் பண்ணிட்டேன் பாருங்க கீழே, நீங்களும் அதே மாதிரி சைன் பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், என் கந்துவட்டி நோட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயுமே நான் இப்படித்தான் அப்படின்னு இவர் கதை சொல்ல வருவாரா. விடுங்க சார் கையெழுத்து போடணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு இவன் படிச்சு பார்க்க போவானா, இவர் வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணி விடுறாரு ஏதோ பேசி. ஹீரோவும் டென்ஷன்ல அரையும் குறையுமா பத்திரத்தை படிச்சுட்டு கையெழுத்து தானே போட்டு தொலைக்கிறேன்னு வேகமா எல்லா பேப்பர்லயும் சைன் பண்ணி விட்டாடுறான். அப்பதான் ஹீரோண்டா பார்க்க நிம்மதியா இருக்கு. உள்ள நடக்க போற மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனை விட வெளியில கையெழுத்து வாங்கின பத்திரத்தை தான் இவர் பெருசா மதிக்கிறாரு. அப்படி என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த பத்திரத்துல ஆட் பண்ணாருன்னு தெரியல. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்ததும் சரி வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு ஒரு முறை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ரூமை திறந்து ஹீரோனையும் ஹீரோவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பாப்பாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே நடந்த தள்ளுமுள்ள எல்லாம் ஹீரோட அப்பாவுக்கு தெரியாதுல்ல, அதனால 2 பேரும் அதிர்ச்சியாயி நீ எங்க இங்க
நான் இங்க. ஓஹோ, அப்ப 2 பேருக்கும் ஏற்கனவே அறிமுகம்லாம் இருக்கா? இதுதான் விதிங்கிறது. விதி யாரை சேர்த்து வைக்கணுமோ அவங்கள தானே சேர்த்து வைக்கணும்னு ஹீரோயின் அப்பா விட்டு போட்டுட்டு இருக்காரு. அப்பா உடனடியே நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும், அதுவும் தனியா பேசணுங்கிறா. ஹீரோவும் சார் நானும் உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு, எனக்கு முதல்ல அனுமதி கொடுங்கிறான். அப்பா நான் தான் உங்க பொண்ணு, நான் தான் உங்கள்கிட்ட பேசணும். உடனே ஹீரோயின் அப்பா சிரிச்சுட்டு என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், தம்பி நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, என் பொண்ணு கிட்ட பேசிட்டு வரேங்கிறாரு. அப்பா இந்த சிடுமூஞ்சி தான் நீங்க எனக்கு பார்த்து வச்ச மாப்பிளையா? ஏமா மாப்பிள்ள நல்லா ஹேண்ட்ஸமா தானே இருக்காரு, இப்ப எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது, நாங்க பார்த்த போதெல்லாம் சண்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டோம், காதலோட ஆரம்பமே சண்டை தாமா. அப்பா லூஸ் மாதிரி பேசாதீங்கப்பா, அவருக்கு என்ன பிடிக்காது எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்னு அவரு உங்ககிட்ட எப்ப சொன்னாரா? சொல்லலதான், ஆனா நாங்க 2 பேர் பேசிக்கிட்ட வச்சு எங்க 2 பேருக்கு ஒத்து வராதுப்பா, அவர் எப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட கல்யாணத்துக்கு பேச்சு எடுத்திருப்பாரு. அவர் மத்த புறம்போக்கு பசங்க மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப டீசென்டான ஆளு, அதனாலதான் உங்ககிட்ட பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எவ்வளவு பெரிய ஜென்டில்மேனா இருந்தா உன்னை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த பொண்ணோட அப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப நீங்க சுத்தி வளைச்சு என்னை ஏமாத்தலான்னு பாக்காதீங்க, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல சந்தேகமா தான் இருந்துச்சு, இப்போ ரொம்பவுமே அது அதிகமாயிடுச்சு, அவர் என்ன பிடிச்சதுனால தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்றீங்க, அது அவர் வாயாலேயே என்கிட்ட நேரடியா சொல்லட்டும், அப்புறமா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேங்கிறா. என்னம்மா அவர் இப்ப உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவல்ல, இப்ப சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பிரஜேக் நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், அது அப்படியே என் பொண்ணு கிட்ட கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிடணும். நான் எதுக்கு சார் சொல்லணும், என்னால உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உங்க பொண்ணு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு எனக்கும் ஆகாது, நான் அவங்கள்ட்ட பேசி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அவளுமே ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பவும், தம்பி பிரஜேக் கிளம்புறேங்கிறீங்க, அப்ப கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா கிளம்புறீங்க? ஆமா இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும், ஒரு நிமிஷம் இல்லைங்க, பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு படிச்சு காட்டுறேன்னு முதல் கண்டிஷன், கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போதே பாதியிலேயே அதை ஸ்டாப் பண்ணிட்டு மாப்பிள்ளை திரும்பினால் அவர் செலுத்த வேண்டிய கடன் தொகையை 2 மடங்காக சம்பந்தப்பட்ட நபரிடம் திருப்பி கொடுக்க வேண்டும், அதுவும் கல்யாணம் நிறுத்தப்பட்ட 3 நாளில். நான் பத்திரத்தை ரீட் பண்ணும்போது இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் அதுல இல்லவே இல்லையே, நீங்க பத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை மட்டும் தானே படிச்சீங்க தம்பி, பத்திரத்துக்கு பின்னாடி பின்குறிப்பு இருந்துச்சு, அதை நீங்க வாங்கி திருப்பி படிச்சிருக்கணும், உங்க தப்பு. என்னது என்னோட தப்பா? நீங்க தான் என்ன ஏமாத்திருக்கீங்க, சரி தப்பெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கல்யாணத்தை இன்னைக்கு நடத்துறீங்களா இல்ல கடனை 2 மடங்கா 3 நாள்ல திருப்பி கொடுக்குறீங்களா, அதை சொல்லுங்க மேஜர் பிரஜேக். சரி தொலைறங்கிற மாதிரி ஹீரோ முறைச்சிட்டு நிக்கும், இப்படி முறைச்சிட்டுலாம் வரக்கூடாது, என் பொண்ணுக்கு நம்ம போட்ட இந்த கண்டிஷன்ஸ் கடன் பத்தி எல்லாம் தெரியாது, நான் அவகிட்ட சொன்ன கதையே வேற, அதனால நீங்க இப்போ அவகிட்ட அவளை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க, அப்புறமா என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்குவா, பிடிக்கலன்னு சொன்னா அவ கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா, ஆனா அப்பவும் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நஷ்டம்லாம் உங்களுக்கு தான் பாத்துக்கோங்க, அதனால பக்குவமா என் பொண்ணு கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்புங்கிறாரு. அப்புறம் கையோட ஹீரோயினோட ரூம் கூட்டிட்டு விஷயத்த சொல்லுங்கிற மாதிரி ஹீரோக்கு சையை காட்டவும், ஹீரோக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை எப்படி பிடிக்குதுன்னு சொல்றதுன்னு தயக்கம் இருக்கும். சோ அவன் திக்கி திணறி வார்த்தைகளை தேடிட்டு இருக்கவும் ஹீரோயின் அப்பா பத்திரத்தை அப்பப்போ கோட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டி மிரட்டிட்டு இருப்பாரு. இவர் ஏன் பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறாருங்கிற மாதிரி ஹீரோயினும் ஹீரோவையே பாத்துட்டு இருக்கா. அதுவும் ஹீரோ எதுக்கோ பயப்படுற மாதிரி இருக்கு, அதனால திரும்பி அவங்க அப்பா பாப்பாலா அவங்க அப்பா எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஹீரோயின் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம், நீங்க எது சொன்னாலும் நான் அதை ஏத்துக்குவேன், யாருக்காகவும் நீங்க பயப்பட வேண்டாங்கிறா. எனக்கு எதுவும் பயம்லாம் இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம், உன்னை பிடிச்சதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேங்கிறான். அவன் இப்படி சொல்லாம ஹீரோயினும் நம்பிடுறா. அப்ப அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதானே இருக்கு, இவருக்கு நம்மள பிடிச்சிருக்காட்டு இருக்கு, இருந்தாலும் வேணும்னே நம்ம கிட்ட வம்பிழுத்திருக்காருன்னு முடிவு பண்ணி ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் புக்லயும் சைனையும் பண்ணிடுறாங்க. அப்புறமா 2 பேரையும் பேரா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த காலத்துல போட்டோ எடுக்கிறது ஏதோ திருவிழா மாதிரி இருக்கு, எல்லாருமே கூடி நின்று எப்படி போட்டோ எடுக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவையும் ஹீரோயினையும் மட்டும் பர்டிகுலரா ஹீரோனோட வீட்டு வாசல்ல நிக்க வச்சு ஆங்கிள் மாறக்கூடாது அப்படி மாறக்கூடாதுன்னு ஹீரோட அப்பா தான் போட்டோகிராஃபருக்கே பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சரி நீ நகர்ந்துக்கோ நானே போட்டோ எடுக்கிறேன்னு இவரே சூப்பரா போட்டோவையும் பிடிச்சிடுறாரு. ஹீரோக்கு அப்பவுமே சந்தேகமா இருக்கும், கல்யாணம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இவர் என்ன இவரோட சொந்தக்கார சைட்ல 10 பேரை கூட்டு வச்சு கல்யாண ஆல்பம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆள் இன்னும் என்னென்ன பிளான்லாம் கோட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி அவனும் உருனே மூஞ்சியை வச்சுட்டு நிப்பான். அப்புறம் அவருடைய சொந்தக்காரங்களா கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுல இருந்து கிளம்ப போவானா. அப்போ ஹீரோயின் அப்பா சரி தம்பி நீங்க வீட்டுக்கு போலாம், 8 மணிக்கு நான் என்னோட பொண்ணை உங்க வீட்டுல கொண்டு வந்து விடுறேங்கிறாரு. உங்க பொண்ணு இதுக்கு எங்க வீட்டுல கொண்டு வந்து விடணும், நான் தான் சொல்லியிருந்தேன்ல கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருப்பா, நான் என் வீட்டுல இருப்பேன், கடனை திருப்பி கொடுக்கலைன்னா மட்டும்தான் உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன். ஆமா இல்ல அது 2வது கண்டிஷன்ல 2வது பேப்பர்ல எழுதிருக்குன்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்து காட்டுறாரு. 2வது பேப்பர் முன்னாடி நீங்க சொன்ன கண்டிஷன் தான் ஆட் பண்ணிருக்கேன், பின்னாடி பின் குறிப்பா என்னோட கண்டிஷன் ஆட் பண்ணிருக்கேன். கல்யாணம் நடந்த அன்று இரவு 8 மணிக்கு மணமகள் மணமகனின் வீட்டிற்கு அவளது தந்தையால் அழைத்து வரப்படுவாள். சார் நானும் உங்களை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் மட்டமா பேசிட்டு இருந்தப்பெல்லாம் உண்மைன்னு நம்பல, ஆனா நேரடியா பார்க்கும்போது நீங்க எவ்வளவு பெரிய மட்டகரமான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு உங்க பொண்ணு பிடிக்காது,
இப்படி பிடிக்காத 2 பேர் எப்படி ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ முடியும்? இது நீங்க உங்க பொண்ணுக்கு பண்ற அநியாயம் கிடையாதா? தம்பி, இப்பத்துல இருந்து இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் இப்படிதான் நடந்துச்சு. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் கண் இல்லாதவன் கூட என் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான். நீங்க போய் உங்க வீட்டுல என் பொண்ணு தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க, நாங்க 8 மணிக்கு வந்துடுறேங்கிறாரு. ஹீரோ இந்த அதிர்ச்சி கல்யாணத்தோட வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அவனோட அம்மா கிட்டையும் மேய்கிட்டையும் சொல்லவும் ஹீரோட அம்மா டென்ஷனா, என்னடா பிரஜைக்கு இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்க? உன் தம்பி தான் அறிவு கட்டத்தனமா அந்த ஆள் கிட்ட கடனை வாங்கி ஏமாந்துட்டானா, நீ அநியாயத்துக்கு பக்கத்துக்கு பக்கம் அவருக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து கல்யாணத்துல ஏமாந்துட்டியடா. இப்ப வேற அந்த பொண்ணு மருமகளை இந்த வீட்டுக்கு வர போறாங்கிற. அவ இங்க வந்தானா நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இப்பவே நம்மளோட கிராமத்து வீட்டுக்கு போறேன். அந்த குடும்பத்துல இருந்து வர பொண்ணு நானும் இதே வீட்டுல மாமியார் மருமகளா வாழ்றதா? சேச்சே, இந்த பிரச்சனை நீயே சமாளிச்சு தொலைன்னு அவங்க வீட்டு விட்டே போயிடுறாங்க. மேவும் இன்னொரு பக்கம், என்ன ப்ராஜெக்ட், நான் நம்மளோட காதல் மேல உள்ள நம்பிக்கையில உங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருந்தேன். ஆனா நீங்க இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு கல்யாணத்துல ஏமாந்த மாதிரி நீங்க வாழ்க்கையிலையும் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவளும் கோவமா வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுறா. என்னடா மே இப்படி சாதாரணமா கிளம்பிட்டாலே நினைச்சுக்காதீங்க. பொதுவா தாய் டிராமாஸ்ல எக்ஸ் அவ்வளவு சீக்கிரம் போறேன்னா போக மாட்டாங்க, திரும்பி வருவாங்க. ஹீரோட அம்மாவுமே இப்போதைக்கு போனாலும் அவங்களும் திரும்பி வருவாங்க. வரும்போது அதை பாப்போம். இப்போதைக்கு ஹீரோ ஹீரோயினை பாப்போம். ஹீரோட வீட்டுல 8 மணி ஆனதும் அவங்க அப்பா, வாமா உன்னோட புகுந்த வீட்டுக்கு போலான்னு கூப்பிட ஹீரோயின்ட்டு, அப்பா காலையில நடந்தது எனக்கு கல்யாணம் மாதிரியே ஃபீல் ஆகலப்பா, நான் கண்டிப்பா நம்ம வீட்டு விட்டு போய் தான் ஆகணுமா? ஆமாமா, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ பேலஸ்ல போய் வாழ்றதுதான் முறையா இருக்கும். அப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே. உனக்கே தெரியும் ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு. ஆனா உன்னோட தகுதிக்கு நீ பேலஸ்ல வாழ்ந்தாதான் சரியா இருக்கும் தான் நான் உனக்காக மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தேன். ஆனா பாரு, இந்த பிரஜைக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருக்கு. அவர் வந்து டைரக்டா என்கிட்ட பொண்ணு கேட்கவும் நானும் சரின்ட்டேன். நீ பிறந்ததுல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரே அதிர்ஷ்டம் தான். நீ பிறந்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த வீட்டை வாங்கினேன். நம்ம கிட்ட காசு பணம் காருன்னு இருக்கக்கு எல்லாமே உன்னோட அதிர்ஷ்டம் தான் காரணம். என்ன உங்க அம்மா மட்டும்தான் பக்கத்துல இல்ல, பாட்டியும் இன்னைக்கு இருந்து தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி பரவாயில்ல, அப்பாவே உன்னை கொண்டு போய் உன்னோட வீட்டுல விட்டுட்டு வரேன்னு பேலஸ் கூட்டிட்டு வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவர் கையோட கொண்டு வந்த ஒரு மோதிரத்தை ஹீரோ தான் என்னமோ வாங்கி இவர்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி 2 பேரையும் மோதிரம்லாம் மாத்திக்க சொல்றாரு. போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட, தம்பி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, கல்யாணத்தை முடிச்சதுனால பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க. பத்திரத்துல 4வது பேப்பர்ல 4வது கண்டிஷனுக்கு பின்னாடி பக்கத்துல இருக்கிற பின்குறிப்புல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா என் பொண்ண 3 மாத கால இடைவெளியில் திருப்பி அனுப்பி வைத்தீர்கள் என்றால் கடன் தொகையை 3 மடங்காக திருப்பி தர வேண்டும் என்ற நிபந்தனையும் உள்ளது. பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. என் பொண்ணை நான் எப்பவும் சிரிச்ச மாதிரி தான் பாக்கணும்னு அட்வைஸ் பண்ற மாதிரியே மிரட்டி விட்டுட்டு போறாரு. இந்த டிராமா எனக்கு பிடிச்சதுக்கு இன்னொரு காரணம், எப்பவும் தாய் டிராமாஸ்ல கடனுக்காக ஹீரோயினை தானே ஹீரோ வீட்டுல கூட்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க, கழுத்து இருப்பானுங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட். ஹீரோ தான் ஹீரோயின் அப்பா வச்சு செய்வாரு. இருந்தாலும் எல்லாமே காமெடியா தான் பண்ணுவாரு. அவர் வில்லன் கிடையாது. ஹீரோவும் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அதுக்காக அவனும் பயந்தவன் எல்லாம் நினைச்சுக்காதீங்க. சரி வாங்க டிராமா கதைக்கு வரும். அப்பா கிளம்பினதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசலான்னு, நான் உங்கள்ட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணுவா. அவன் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நீ இந்த ரூம்ல தூங்கிக்கோ அப்படின்ட்டு எதுக்காப்புல போய் அவன் ரூம்ல கதவை சாத்தி தூங்கிடுறான். ஹீரோனும் பின்னாடியே போய் பாப்பா. ஆனா இவன் வேகமா போய் ரூம சாத்திக்குவான். ஒருவேளை ஹீரோயின் ஏதாச்சும் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ஹீரோயின் அப்பா பண்ண டார்ச்சர்ல பயங்கர கோவமா இருக்கான். அதை ஹீரோயின் கிட்ட காட்டினா அதுவும் வேற வில்லங்கமாகும்ல. அதனாலதான் ஹீரோயினை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு என்னன்னா, என்னடா அப்பா எல்லாமே பிடிச்சுதானே இந்த கல்யாணம் நடந்துச்சுனாரு, ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தா அப்படி இல்லையேங்கிற மாதிரி இருக்கு. இவ இப்படி யோசிச்சுட்டே ஹீரோட ரூமுக்கு வெளியில் நின்னுட்டு இருக்கவும் வேலைக்காரமாங்க வந்து பேலஸ்ல ஒருத்தர் தூங்க போயிட்டாங்கன்னா அவங்களை தொந்தரவு பண்ற மாதிரி அவங்க ரூமுக்கு வெளியில யாரும் நிக்க கூடாது அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே ஹீரோயினோட பாட்டி பத்தி அவங்க நல்லாவே கேள்விப்பட்டிருப்பாங்க. சோ ஹீரோ மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு சூட்டபிளா இருக்க மாட்டாங்கிறதுல அவங்களுக்கு கோபம். அவங்க பேசும்போதே ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் இலக்காரமா பேசுற மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினும் சரி காலையில பேசிக்கலாம்னு அவளும் போய் தூங்கிடுறா. காலையில எழுந்து வந்து ஹீரோட ரூம் கதவை தட்டிட்டு இருக்கோம். வேலைக்காரமா வந்து, எதுக்கு அந்த ரூம் கதவை உடைச்சிட்டு இருக்க, நான் பிரஜெக்ட் கிட்ட பேசணும். சின்னையெல்லாம் காலையிலே வேலை கிளம்பியாச்சு, நீங்க எழுந்துச்சதே லேட்டு, வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் மத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு ஹீரோயினை கூட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்கார வைப்பாங்க. அது டைனிங் டேபிள் ரொம்ப பெருசா இருக்கு. அது போக இவங்க ராயல் ஃபேமிலிங்கனால நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, இவ்வளவுமா காலையிலக்கு சாப்பிடுவீங்க, சாப்பிடுறோமா இல்லையோ இவ்வளவும் சமைக்கணுங்கிறது இங்க காலங்காலமா நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் ராயல் குடும்பத்தை பத்தி என்ன தெரியும், உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிடுங்க, வேண்டாங்கிறத நாங்க சாப்பிட்டுக்கோங்கிறாங்க. பேசும்போதே ஏதோ வேண்டா வெறுப்பா ஹீரோயினை மட்ட தட்டுற மாதிரியே பேசுறாங்க. அங்க இன்னொரு வேலைக்காரன் இருப்பான் பிளாய்ன்னு சொல்லிட்டு, அவன் மட்டும் தான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறான். ஹீரோயுமே பார்த்த வரைக்கும் அந்த பிளாய் மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சு சப்போர்ட்டிவா இருக்கிற வேலைக்காரன் மாதிரி இருக்கு. காலையிலே ஹீரோ வேலைக்கு போயிருப்பான்ல, அவன் கரெக்டா ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆகும். வாசல் நிக்கிற அவன் கூட ஒர்க் பண்ற ஒருத்தன், சார் சூப்பர் சாருங்கிறான். ஹீரோவும் அவனை மேல
மேலையும் பாத்துக்குவான். எப்பவும் போடுற ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு, எதுக்கு சூப்பர்னு சொல்றாங்க, ஒருவேளை இன்னைக்கு உண்மையிலேயே ஹேண்ட்ஸமா இருக்குமோங்கிற மாதிரி அவன் ஸ்டெப்ஸ் ஏறி போவானா. இன்னொருத்தன் வாழ்த்துக்கள் பிரஜேக் சார் அப்படிங்கிறான். இப்பதானே நம்மள மேஜரா ப்ரொமோட் பண்ணாங்க, ப்ரொமோஷனுக்கான டைமே இது கிடையாது, எதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் மேல ஏறி போவான். அப்போ சார் நீங்க சொல்லவே இல்ல, காலையில சீக்கிரமே வரப்போறதுதான் சொல்லாம வந்துட்டோங்கிறானுங்களோ அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போவான். அப்போ ஒருத்தன், டே பிரஜேக், இங்க ஆபீஸ்லயே நானும் மூணும் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா மூணை கூட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்க, என்ன கூட்டிட்டு போகாம விட்டுட்ட. சரி கல்யாணத்துக்கு தான் கூட்டிட்டு போல, அடுத்த வாரம் என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணத்துக்கு கஷ்டமா இருக்கு, உங்க மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் குறைஞ்ச வெட்டிக்கு எனக்கு கடன் வாங்கி கொடு. நானும் நேரடியா போய் கேட்டிருப்பேன், ஆனா சிபாரிசு இருந்துச்சுன்னா பணமும் ஈஸியா கிடைக்கும், வட்டியும் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும்ல. அவங்க உனக்கு எப்படா தெரியும் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு, போடா இந்த விஷயம் ஊருக்கே தெரியும்ட்டு அவன் ஓடி போயிடுறான். ஹீரோக்கெல்லாம் மண்டையை பிச்சுக்குது. அப்ப பார்த்து ஹீரோவோட ஜென்ரல் அங்க வந்து வாழ்த்துக்கள் பிரஜேக், ஜோடி பொருத்தம் சூப்பருங்கிறாரு. அவர்கிட்ட மூஞ்சியும் காட்ட முடியல, அதனால ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வந்து மோன் கிட்ட, மோன் அசிஸ்டன்ட் மேஜர் தானே, சோ அவங்க 2 பேரும் ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு எப்படி கல்யாணங்கிறது ஒட்டுமொத்த ஆர்மி ஆபீசர்ஸ்க்கும் தெரிஞ்சது, நீ தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டியாங்க, நான் எதுக்குடா சொல்லணும், காலையிலேயே நீ வீட்டை விட்டு கிளம்புனதுனால நியூஸ் பேப்பர் படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இந்த படிச்சு பாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து ஹீரோ கையில கொடுக்கவும், அதுல முதல் பேஜ்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடந்த கல்யாண போட்டோவை தான் போட்டு ஒரு பிரபல பத்திரிகையில இருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க. தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஊருக்கே தெரிய வச்சுட்டாங்களே கல்யாணத்தைங்கிற மாதிரி ஹீரோக்கு இனி இந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறதுங்கிற மாதிரி நியூஸ் பேப்பரை கையோட எடுத்து கொண்டு போய் ஹீரோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். என்ன சார் இதெல்லாம், என்ன தம்பி சார் மூருங்கிறீங்க, மாமான்னு கூப்பிடுங்க, அது ஒண்ணுதான் இப்ப ஒரு கேடு. என்ன சார் நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற, ஆனா பண்றதுல வேற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணப்பா, நியூஸ் பேப்பர் படிச்சு பாருங்க சார், கல்யாண போட்டோ அதுல வந்திருக்கு, நீங்க தானே இதை பண்ணீங்க அப்படிங்க. ஹீரோட அப்பாவும் புதுசா என்னமோ அந்த நியூஸ் பேப்பரை பாக்குற மாதிரி பாத்துட்டு, போட்டோல என் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால்ல சார், நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணீங்க, ஓ இதை நான் பண்ணிட்டேன்னு தான் நீங்க கோவப்படுறீங்களா தம்பி, நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஊருக்கே இந்த கல்யாணத்தை மேல அடிச்சு சொல்லுவேனா, இந்த பிரபல பத்திரிகைக்காரர் என்கிட்ட கடன் வாங்கி இருந்திருக்காரு, அவருக்கு எப்படியும் இந்த கல்யாண விஷயம் என் சொந்தக்காரங்க மூலமா தெரிஞ்சிருக்கு, அதனால என்ன காக்கா பிடிக்கணுங்கிறதுக்காக இப்படி பத்திரிகையில பக்கத்துல போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பாருங்க பத்திரிகைக்காரன் வரைக்கும் என்னோட பேரு பிரபலமா இருக்கு சார். இதெல்லாம் ஒரு பிரபலமா சார், நீங்க எந்த வழியில பிரபலமா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தம்பி, ஏதோ ஒரு வகையில பிரபலமாகணும், கந்து வெட்டி டாவோங்கிறதே என்ன பொறுத்த வரைக்கும் பிரபலம் தான். பாருங்க நான் பிரபலமானது பத்தாதுன்னு உங்களையும் கல்யாணம் பண்ண முத நாளே பிரபலம் அடைய வச்சுட்டேன். பேங்காக்லயே முதன்மையான பத்திரிகை இந்த பத்திரிகை தான், இந்த பத்திரிகையில மேஜர் பிரஜேக்கு கல்யாணம்னு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்கன்னா இதை விட பெரிய பிரபலம் உங்களுக்கு தேவையாங்கிற மாதிரி இவர் பேப்பரை காத்து வீசிட்டு சந்தோஷமா கிளம்பி போக ஹீரோக்கு தான் மண்டையை கொண்டு போய் எங்க முட்டிக்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். இங்க பேலஸ்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்னைக்கு என்ன விஷயம், ஏன் அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான்னு கேட்டுக்கணும்னு வாசல்லே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பிளாய் எப்போ தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பானா அவன் கிட்ட, பிளாய் எப்பவும் உங்க சின்ன முதலாளி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாரு, எப்பவுமே இந்நேரம் வர டைம் தான், ஆனா இன்னைக்கு ஓவர் டியூட்டி ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம் சொல்ல, வேலைக்காரமா அப்ப இடையில புகுந்து, ஒருத்தர் எப்பவுமே நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாரு, ஆனா இன்னைக்கு ஏன் நேரத்துக்கு வீட்டுக்கு வரல, ஏன்னா வீட்டுல புதுசா வந்த ஆள அவருக்கு பிடிக்காம இருக்கலாம், முகம் மட்டும் அழகா இருந்தா பாக்குற எல்லாருக்கும் பிடிச்சிடாது அப்படின்னு ஹீரோயினை திரும்பவும் மட்டன் தட்டி பேசிட்டு போறாங்க. ஹீரோவும் பாவும் ஹீரோயினோட அப்பா பண்ண அலப்பறையினால டென்ஷனாய் அவனே வீட்டுக்கு 10 மணிக்கு தான் வருவான். பிளாய் ஹீரோ கிட்ட, சார் மேடம் இவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க வந்துட்டீங்கன்னா நான் அவங்கள்ட்ட போய் சொல்லட்டுமா, வேண்டான்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல போய் உட்காந்துக்கிறான். ஹீரோயின் ஒரு 10 கால் ஆனதும் அவர் ரூம் கதவை திறந்துட்டு வெளியில வந்து பிளாய் கிட்ட, உங்க சார் வந்துட்டாரா, வந்து 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல, அவர் தான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு, அப்படின்னு என்கிட்ட பேச விட முக்கியமான வேலை, நான் அவர்கிட்ட உடனடியே பேசி ஆகணும், நீங்க போய் அவகிட்ட பெர்மிஷன் கேட்டு வாங்க. ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் பார்க்க முடியாது, அவகிட்ட சொல்லிடு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதையே பிளாய் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லவும், இன்னைக்கு முடியாதுன்னா அப்ப நாளைக்காச்சும் பேசிக்கலாமான்னு கேளு, நாளைக்கும் பேச முடியாது, நாளை மறுநாளும் என்னால பேச முடியாது, எனக்கு அவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்லிடு, ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு நான் 2-3 நாள் வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கும் கடுப்பாகுது. அதுல டைரக்டா இதை பேசியிருந்தா கூட ஹீரோயின் கொஞ்சம் சமாதானம் ஆயிருப்பா. இவன் என்னன்னா ஆளை இடையில விட்டு பேச வைக்கவும் இப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றதை பார்த்தா அவருக்கு என்ன பாக்குறதுக்கே பிடிக்கலன்னு தான் அர்த்தமாட்டு இருக்கு. அப்ப வேலைக்கார அம்மா சொன்னது உண்மையும் அப்படின்ட்டு இவன் இனிமே பெர்மிஷன் கேட்டு இருந்தாலும் வசதிப்படாது, நம்ம டைரக்டா அவனோட ரூம்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதானு அவன் ரூம்குள்ள நுழைய போக ஹீரோ அதுக்குன்னு கதவை தாழ்பால் போட்டுறான். ஹீரோயின் வெளியில இருந்து தட்டி தட்டி பாப்பா, இன்னைக்கும் நோ ரெஸ்பான்ஸ். சரி காலையில இந்த வழியில தானே நீ வேலைக்கு கிளம்பி வெளியில வரணும், உன்னை அப்பாத்து கேள்வி கேட்டுக்கிறேன்னு ஹீரோயினும் நெக்ஸ்ட் டே ரொம்ப சீக்கிரமாவே எழுந்துச்சு. அதுவும் எங்க ரூம் வாசல்லாம் நின்னா அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு கரெக்டா அவனோட கார் பக்கத்திலேயே வந்து நின்னுக்கிறா. ஹீரோவும் கிளம்பி வெளியில வருவானா, என்னடா இவன் நமக்கு முன்னாடியே வந்து ரெடியா வாசல் நிக்கிறா, இவளை எப்படி இப்ப அவாய்ட் பண்ணிட்டு போறதுங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கோம். வேலைக்காரமா வந்து, என்ன தம்பி நீங்க அந்த பொண்ணை பாக்குறக்கே சங்கடப்படுற மாதிரி இருக்கு, நான் வேண்டாம் உங்களுக்கு உதவி செய்யட்டுமாங்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட போய், மேடம் எனக்கு உதவி
பண்றீங்களான்னு எப்பவும் பேசுற அந்த அதிகார டோன்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பாவமா பேச ஆரம்பிப்பாங்க. ஹீரோயினுக்கு அவங்கள பார்க்கவே பாட்டி வயசு மாதிரி இருக்குமா, பாவமா பேசவும் மனசு இறங்கிடுது. உங்களுக்கு என்ன உதவி செய்யணுங்க? ஹால்ல ஒரு சோஃபாவை நகர்த்தி வைக்கணும். இப்பதானே விடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய வேலைக்காரங்க பேலஸ்க்கு வேலைக்கு வரல, உடனடியா அந்த சோஃபா வேற நகர்த்தி விடணும். நான் தனியா நகர்த்திடலாம் தான் பார்த்தேன், என்ன பண்றது, வயசாயிருச்சுல, கை காலெல்லாம் முன்ன மாதிரி வேலையே செய்ய மாட்டேங்குதுங்கவும் ஹீரோயினுக்கு அவங்க பாட்டு ஞாபகம் வந்துடும். அதனால சரி உதவி செய்யலாம் அப்படின்ட்டு இவன் அவங்களுக்கு உதவி செய்ய போற சமயத்துல ஹீரோ வேலை கிளம்பி போயிடுறான். அப்ப காசு சவுண்ட் கேட்கவும் ஹீரோயின் வெளியில ஓடி வருவாளா, பின்னாடி இந்த வேலைக்காரம்மா சிரிக்க ஆரம்பிச்சிடுது. அப்ப நீங்களும் பிரச்சனைக்கும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்துனீங்களாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கோவம் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் தானே அவங்க வீட்டுல வேலைக்காரங்களை எல்லாம் வெறுப்பேத்தி பார்த்திருப்பா, இருந்தாலும் அதையுமே அவ ஜாலியா தான் பண்ணிருப்பா. இங்க என்னன்னா எல்லாருமே அவளை வெறுப்பேத்துற மாதிரி இருக்கு. அதுலயும் ஹீரோ எதுக்கு தன்னை கண்டாலே பயந்து ஒண்ணுங்கிற மாதிரி அவளுக்கு குழப்பமாவும் இருக்கு. ஹீரோக்கு என்னன்னா அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவள்கிட்ட நடிக்கிறதுக்கும் பிடிக்கல. உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ஹீரோயின் அப்பா சொல்லிருப்பாரா? ஒருவேளை ஹீரோயின் ஏதாச்சும் கேள்வி கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் அவன் ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு போறான். சரி, இப்படி இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் சீக்கிரமே முடிவுக்கு வந்துதான் ஆகணும். கண்டிப்பா அது அடுத்த எபிசோட்லயே நடக்கும். அது எப்படி முடிவடையுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரமே அடுத்த பாட்டோட உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு நம்ம சேனலுக்கு தாங்க. ஹேவ் a nice day. Bye friends.